ஹாய் காய்ஸ் வணக்கம். ப்ரொஃபஸர் ப்ளஸ் ஏஜ் கேப் லவ் 5 ஷாட்டில் தேர்ட் ஷாட் பார்த்தலாமா? சின்னதாக ரீகப் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜெமின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரு. உங்களை பைக்கில் கூப்பிட்டு வந்திருப்பார் இல்லையா? ஸோ நீங்கள் அப்போ அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருப்பேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏய், சீக்கிரம் போடுகி. இனி இரு, அவர் கிளம்புறதுக்குள்ளே போகணும்டி, சீக்கிரம் போ. அதுக்கு காலையிலே எழுந்திரிச்சு இங்கே போயிருக்கணும்டி. எனக்கு என்னடி தெரியும், திடீர்னு கால் வந்தது, சீக்கிரம் கிளம்பி வாங்க சொல்லி. அவர் கூப்பிட்டு போனால் தாண்டி எனக்கு கரெக்டாக இருக்கும். அதானே பார்த்தேன். என்ன கூப்பிட்டு போனாலாம் ஆகாதுல்ல. ப்ளீஸ்டி கூப்பிட்டு போடி அப்படின்னு சொல்லி மெல்லினுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஜிம்னோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஏண்டி இங்கே பாரு, உன்னோட ஆள் மாதிரி தெரில. யார் அதெல்லாம் இருக்கா? ஏய், நிறுத்துடி. ஒயின், என்னாச்சு சொல்லு. பப்புக்குட்டி என்னன்னு சொல்லு. இல்லை இல்லை மாஸ்டர். பாப்போ என்னன்னு சொல்லு பாப்போ. பாரு என்ன பாரு. அலறது நிறுத்து. என்னன்னு பாரு. என்னடி இது கலரு? பாரு மாஸ்டர். இல்லை நான் 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 என்னாச்சு என்னன்னு சொல்லு. என்ன நான் தான் காரணம்னா என்னன்னு சொல்லு. என் மேலே ஏதாவது தப்பா? என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கியா? சொல்லு பாப்போ அப்படின்னு சொல்லுங்க. ஜிம்மன் கேட்டுகிட்டே இருப்பார். ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? ஓ ஒயன், என்ன காலேஜ் போகலையா? அக்கா ஆமாக்கா, பஸ்ஸை விட்டுனா மாஸ்டர் தான் கூப்பிட்டு போகிறதா சொன்னாரா? எதுக்கு ஒயன் அழுதுட்ருக்க? என்ன ஜிம்மன் எதுக்கு அழறா? தெரிலடி, நானும் அதான் கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நேரமாக அழறா. 2 நாள் சரியில்லை. நான் காலேஜில் நேற்று கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மன் பேசிகிட்டு இருப்பாரா. வெளியே வந்து சரி ஜிம்மன், எனக்கு மார்க் இன்டர்வியூக்கு கால் வந்தது. என்னடி சொல்கிற? எப்போ? காலையில் தான் வந்தது. அதனால தான் உங்களுக்கு பார்க்கலான்னு வந்தேன். போகலாமா? உனக்கு எத்தனை மணிக்கு ஸ்லாட் போட்டிருக்காங்க? எனக்கு 10:30க்கு போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். போகலாமா ப்ளீஸ்? சரி வரையிரு ஒயின். மாஸ்டர் நீங்கள் போங்க, நான் கிளம்புறேன். எனக்கு ஒன்றும் மாஸ்டர், ஜஸ்ட் சும்மா அது ஒரு பையன் ட்ராக் பண்ணானா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர். பாப்போ உண்மையை சொல்லு, வேறு எதுவும் இல்லையா? ஆமாம் மாஸ்டர், அவ்வளோதான். கொஞ்சம் அது புதுசாக இருந்ததால் அது ஒரு மாதிரி இருந்துச்சா. அப்புறம் ஒரு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் சரியாயிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்ல மாஸ்டர். இல்லை நான் சொல்லியிருப்பேன்ல. உண்மையோடி வேறு எதுவும் இல்லைல்ல? சொல்லு பாப்போ, நான் வரேன். பாரு, போயிட்டு இந்த ஒரு லன்ச் டைமுக்குள்ளே வந்துடும், புரியுதா? எவனு மட்டும் கம்மி. ஐயோ மாஸ்டர், இல்லை, அவங்களே திரும்ப சாரிலாம் கேட்டு சரியாக ஃபீல் பண்ணாங்க மாஸ்டர். ஒன்றும் இல்லை, பிரச்சனைலாம் இல்லை மாஸ்டர். ஓகேவா, ஷுவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பார். இங்கே மெல்லின் வந்து, ஜிமின் அவள் தான் ஓகேன்னு சொல்கிறாளே, டைம் ஆச்சு, எனக்கு ஆல்ரெடி நர்வஸாக இருக்குது, போகலாமா ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்டே வந்து கையை கோத்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே உங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே ஒரு மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க லவ் பண்ணாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்போது வந்து நீங்கள் சொல்லலாம், நம்ம வந்து ஜிம்மினை லவ் பண்ணுறோம் அப்படின்றத ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுவுமே முடியலன்றப்போ ஒரு மாதிரி நமக்கு அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது உங்களால் சொல்லவே முடியல. பட் ஆனால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் போகணும் அப்படின்றது மட்டும் தோணிடுச்சு. மாஸ்டர் நான் கிளம்புறேன், எனக்குமே காலேஜ் டைம் ஆகுது, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர். ஓகேவாடி? மாஸ்டர் என்ன, நான் ஓகே தான், நான் கிளம்புறேன், நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. எப்படியோ போவேன், இரு, அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கு, ட்ராப் பண்ணுறாரு, ஓகேவா? அங்கேருந்து போயிடு. ஐயோ மாஸ்டர் இல்லை, இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தானே, நான் பார்த்துக்குறேன். இரு நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணுவாரா. இங்கே மீரா வந்து, நான் அந்த பக்கம் தானே போகிறேன், நான் அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன் ஒயினை, நீங்கள் வந்து மெர்லினை கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாளா. நீங்களும் இப்போது மீராவோட பைக்கில் ஏறிட்டு எப்படியோ போயிருப்பீங்க. ஜிம் வந்து ஓகே பார்த்து பத்திரமா போ, நான் வந்துடுவேன், மதியம் வந்துடுவேன், நான் ஈவினிங்கும் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றப்பாரா. இல்லை நான் காலேஜ் பஸ்ஸில் வந்துடுறேன் மாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிருப்பீங்க. அப்படி தான் இப்போது மீராவோட பைக்கில் நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. மீரா உங்ககிட்ட பேசிகிட்டே வரா.
உங்களால் பேசவே முடியல. ஒரு மாதிரி இது தொண்டைக்குழிலாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே பேச்சே வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மொய், என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? இன்ஜினியரிங் தானா? ம். ஆமாக்கா. ஓகே ஓகே. ஜிம்முனுக்கு என்ன வேணும் நீ? இல்லை, ஏதோ ரிலேஷனில் கிடையாது, ஆப்போசிட் வீடு. சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஆண்டி அங்கிள்னு கூப்பிட்டு பழக்கமாச்சா. ஸோ அப்படி ஒரு பாண்டிங்க்கா. ஓ, ஓகே 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 ஒயின். அப்புறம் மெர்லின் இப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளை நீ அக்செப்ட் பண்ணிட்டியா? என்னக்கா சொல்கிறீங்க? அதான் மெர்லினும் ஜிம்மில் லவ் பண்ணுறாங்கல்ல. ஐயோ அக்கா, அவங்க லவ் பண்ணுறாங்க, நான் என்ன சொல்லட்டும். ஜஸ்ட் நான் அங்கே டியூஷன் போவாங்க்கா, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், அதோட அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள. அப்படின்ற மாதிரி திக்கி திணறி ஒரு மாதிரி பேசுகிறீங்க. மீராவுக்கு அங்கே பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறதால நீங்கள் பேசுகிறது அந்தளவுக்கு காதில் கிளியர் கட்டாக விழலை. இப்போ அப்படி தான் காலேஜுக்குமே போயிருப்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆஃப் மைண்டடாகவே இருந்துகிட்ருக்கீங்க. ஒழுங்காக சாப்பிடல, ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக, சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது. இதுதான் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுது. பட் ஏன் நமக்கு நம்ம மைண்டு ஏன் அங்கேயே போகுது, எதுக்கு ஜிம்முனே நினைக்குதுன்னு சொல்லி உங்களை நீங்களே ஒரு மாதிரி வருத்திக்கிட்டு அப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. இன்றைக்கி லன்ச் பீரியட்க்கு அப்புறம் ஜிம்மின் வந்திருப்பார். வந்துட்டு உங்களை வந்து பார்த்துருப்பாரு. நீங்கள் கிளாஸில், அதாவது அடுத்த கிளாஸ் போயிட்டுருக்குமா, சரி ஓகே இவன் நார்மலாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் கண்டுக்காமல் போயிருப்பார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் வந்து ஜிம்முனுக்கு கிளாஸ் இருந்திருக்காது. ஸோ அப்படி அவருக்கு வந்து டே ஸ்கிப் ஆக, உங்களுக்கும் டே ஸ்கிப் ஆக அப்படின்னு சொல்லி எண்டாக இருக்கும். உங்களை வந்து பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாரா? சார் இல்லை, ஏன் இதப்பா வா போகலாம். ஐயோ இல்லை, நான் பஸ்லேயே போயிடுறேனே, நான் வேறு நோட்ஸ் கேட்டிருந்தேன், அந்த பொண்ணு போகும்போது சொல்லித்தரேன்னு சொன்னாலா, அதனால். ஏன்? ஐயோ ப்ளீஸ் மாஸ்டர் புரிஞ்சுக்கோங்க, நான் ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கா, ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பவுட் பண்ண மாதிரி கேட்பீங்களா? ஸோ லாங் டைம் அகைன் இவ நம்மக்கிட்ட பேசுகிறா போல், நல்லா தான் பேசுகிறா, இதில் எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலன்ற மாதிரி. சரி ஓகே போக சொல்லியிருப்பார். நீங்களுமே போயிருப்பீங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கேம்பஸ் விட்டு கிராஸ் ஆகிற வரைக்கும் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா உங்கள் முகத்தில் டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றத அவர் நோட் பண்ணுறாரு. அது உங்களுக்குமே தெரியுது. அவர் நம்மளை பார்க்குறாரு, ஏதோ நம்ம மேலே சந்தேகப்பட்டு தானே நம்மக்கிட்ட கேட்டார். காலையில் உளறிட்ட பார்த்தோம்ல, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களுமே இப்போ போயிருப்பீங்க. அப்படி தான் அன்றைக்கி காலேஜ் வந்து ஸ்கிப்பாக இருக்கும். ஓகேவா நார்மலாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரியே ஒரு 1 வீக் கிராஸ் ஆகும். இந்த 1 வீக்கில் ஜிமினோட கிளாஸ் வந்து ஒரு 3 டேஸ் இருந்திருக்கும். அந்த 3 டேஸுமே உங்களுக்கு ட்ராயிங் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓரளவுக்கு நீங்கள் பிக்கப் ஆகிருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஜெஸி வந்து குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கே போயிருப்பாங்க. இப்போது அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவும் நீங்களும் ஜெஸியும் ஜெஸியோட குழந்தையும் பார்க்குறதுக்காக போயிருப்பீங்க. ஜெஸிகா எப்படி இருக்கீங்க? என்னோட குட்டி தம்பி என்ன பண்ணுறான்? வந்துட்டியா? வா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டி அப்படின்னு சொல்லி ஜெஸி உங்களை ரொம்ப இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் அதை காமிச்சிக்காத மாதிரி உங்களை இறுக்கி அணைச்சிக்கிட்டு, எப்படி இருக்க பாண்டு பாப்பு, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கே இங்கே என் பாப்புக்குட்டி பையன் இங்கே இருக்கா. அக்கா வந்துட்டேன்டா. அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணியா நீ? நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இந்த வயிற்றுக்குள்ளால் அப்படியே குட்டி கை இப்படி இப்படி வந்து மோதுண்டா, அப்படியே நான் பிடிச்சிப்பேன். இந்த அக்கா கை பிடிச்சா மட்டும் நீ ஒரு மாதிரி நீ பூஸ்டப்பா இது பூம்சக்குன்னு குதிப்ப தெரியுமா? ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணடா உன்னை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த குட்டி குழந்தை கூட நீங்கள் விளாண்டுகிட்டே இருப்பீங்களா? இங்கே ஜிமினுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டிருக்குமா? அவர் மேலே இருந்துட்டு அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஹாலில் கீழே அப்படியே குழந்தை கூட விளாண்டுட்ருப்பீங்க. அவரையும் அறியாமல் உங்களை அப்படியே ரசிக்கிறாரு. என்ன 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 பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? மம்மு குடிச்சிங்களா? குடிக்கலையா? இங்கே கொடுக்கவே இல்லையா? அக்கா என்ன குட்டி தம்பிக்கு இங்கே கொடுக்கலையா நீங்கள்? ஏண்டி பொழுதுனிக்கு தாண்டி கொடுத்துட்ருக்க, பால் வண்டி வரை சுற்றிட்டுருக்க, என்னடி பேசிகிட்ருக்க, பூடி இங்கிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபன்னியாக அப்படியே போயிட்டுருக்குமா. இங்கே ஜிம்மின் அப்படியே அவரே அறியமா லைட்டாக சத்தமாக சிரிச்சிருப்பாரா. டக்குன்னு நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க. என்னடி? இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அம்மா கொஞ்சம் அசைன்மெண்ட் இருக்குமா, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அக்கா போகிறேன்க்கா.
ஏண்டி இதுக்கா இல்லைக்கா நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிருப்பீங்க. ஜிம்முக்கு புரியல, இவ்வளோ நேரம் நல்லா தானே விளாண்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வெளில போவீங்களா? ஜிம்னு அப்படியே மேலேருந்து கீழே கடகடன்னு இறங்கி வந்திருப்பாரு. யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க. இங்கே ஜெஸ்ஸி மட்டும் கவனிச்சிருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்குமே கடகடன்னு போயிருப்பீங்க. போயிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக்க வருது. ஏனே தெரில, நீங்கள் மறக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. சில நேரம் நீங்கள் ஜிம்னை மறந்து கூட இருக்கீங்க. பட் ஜிம்னை பார்த்தா மட்டும் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது ஒரு மாதிரி டக்குன்னு வந்து உங்கள் மனசுக்குள்ளால் அவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜே வந்து ஏன்டா நம்ம இங்கே இருக்கோம், எதுக்காக அங்கே வந்தோம், நம்ம மறந்து போயிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ போயிட்டு அப்படியே டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுவீங்க. பட் ஆனால் லாக் பண்ணியிருக்க மாட்டீங்க. நிஜமே உங்கள் பின்னாடியே தான் வந்திருப்பாரு. பாப்போ ஒய்யான், ஓ என்ன பண்ணுறாவ, எதுக்கு போ அழுத மாதிரி இருக்கு. ஒயன் டோர் லாக் பண்ணல என்ன அவ? ஏய் ஒயன் பாப்போ. மாஸ்டர் என்ன மாஸ்டர், எதுக்கு அழற? ஐயோ இல்லை மாஸ்டர், நான் அழலையே. போய் சொல்லாத, நல்லா தானே இருந்தேன். இப்போ எதுக்கு அழுதுட்டு இருந்தேன்? நல்லா தாண்டி இருந்தேன். திடீர்னு நீ மாட்டம் வெளில வந்த, இங்கே வந்து பார்த்தா அழுதுட்டுருக்கா. என்னாச்சு? ஐயோ இல்லை மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் பாப்பா நல்லா போய் பேசுகிறாளோ? சொல்லு, போய் நல்லா பேசுவியா? மாஸ்டர் இல்லை மாஸ்டர். கண்ணில் எப்படி தானாக ததும்பி வருதே, எதுக்கு அழற? சொல்லு, எனக்கு என்னமோ நீ சரியில்லைன்னு தோணுது. என்ன பாப்போ, இதை மறக்கிறியா? சொல்லு, மறைக்கிறியான்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், எனக்கு என்ன, நான் என்ன மறைக்கிறேன் உங்ககிட்ட? அவர் கேட்க நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. டக்கு டக்குன்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. என்னடி போய் சொல்கிறியா? போய் சொல்கிறியா? சொல்லு, எதுக்கு அழற? இல்லை மாஸ்டர், நான் அழலை. உங்களுக்கு தான் பாரு, இதை மறைக்கிறியான்னு கேட்டேன். சொல்லு. இல்லை மாஸ்டர், நான் எதுவும் மறைக்கல. என்ன பேசுகிறீங்க? நான் ஜஸ்ட். எதுக்கு கண்ணில் தண்ணி வருது, எதுக்கு அழற? என்னன்னு பதில் சொல்லு. ஐயோ இல்லை மாஸ்டர், நீங்கள் இப்படி கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஒரு ஃபார்வர்டில் வந்துக்கிட்டே உங்ககிட்ட கேட்டுட்ருக்காரு. அப்போது நீ போய் சொல்கிற அதானே? சொல்லு, அன்றைக்கி நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு அழுததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. யார் ஒன்றும் அழ வைக்கிறா? என்ன ரீசன் சொல்லு. இல்லை மாஸ்டர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நல்லா இருக்கேன்? கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. எதுக்கு என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேற. என்னை பார்த்தா தான் திரும்ப அழுதுட்ருக்க. என்ன காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? ரிலேஷன் தெரிஞ்சதால் யாராவது என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லு, எவன் சொல்லுவான்? என் போ இதோ பாரு, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. என்ன? இவன் பிரச்சனை பண்ணுறான். ஐயோ இல்லை மாஸ்டர், யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஏன் உங்களுக்கு இப்படிலாம் தோணுது? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு கண்ணில் தழும்பி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு? எதுக்கு அழற? போ. என்ன மறைக்கிற? என்ன மறைக்கிற ஒயன்? சொல்லுடி. ஜிம்மன், உன்னோட ஜிம்மன்டினா மாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? சொல்லு ஒயன். மாஸ்டர் இல்லை. ஏன் இப்படி கேட்குறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா தானே இருக்கேன். ஓ நல்லா இருக்கேன், அப்புறம் எதுக்கு அழற? அப்புறம் எதுக்கு அழற? யார் பிரச்சனை பண்ணுறான்னு கேட்குறல்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களால் தாங்கவே முடியல. திரும்ப நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஜிம்னை கட்டி பிடிச்சி அழுதது என்னவோ அது பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு மாதிரி உங்களையும் மீறி நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அழகிறதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணும்போது கூட மெல்லின்னு தானே முன்னாடி வந்து நின்னா. அதுதான் உங்களுக்கு திரும்ப நினப்பாக வந்து உங்களுக்கு அழகியாக இன்னும் தூண்டுது. இங்கே பாரு ஒயின், என்ன பண்ணுற? எதுக்கு அழற? பாரு பாப்போ, பாரு, நீ அழுதா இப்படி இந்த ஜிம்முனுக்கு இப்படி தாங்கும்? சொல்லு ஒயன். இங்கே பாரு பாப்போ, இங்கே பாரு. இங்கே பாரு, எதுக்கு அழற? இல்லை மாஸ்டர், இல்லை,
நான் அழலை, நீங்கள் போகிறீங்களா? நான் தனியாக இருக்கணும். இங்கே பாரு, ஓ மாஸ்டர் ரீ, எதுக்கு அழற? ம், இங்கே பார், 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 இங்கே பார். என்ன 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 இதான் பிரச்சனையா? பார். இல்லை இல்லை மாஸ்டர், எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் போங்க, நான் தனியாக இருக்கணும், போங்க. என்ன தனியாக இருக்கணும்? என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சொல்ல மாட்டேற. உனக்கு தனியாக இருக்கணும்னா என்ன ரீசன் சொல்லடி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்கள் கணத்தை தட்டி தட்டி எப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸில் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு தான் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. அவர் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில், அவருடைய பர்ஃப்யூம் ஸ்மெல்லு அவர் தான் இருக்கார் அப்படின்றப்போ அது தெரில. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகியாக இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் இவன் நமக்கு சொந்தமானவன் கிடையாது, வேறு ஒருத்தவனுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகியாக இருக்குது. அதுலேருந்து வெளில வரவே முடியலன்ற மாதிரி தான். நீங்கள் அப்படியே ஃபோர்ஸாக அப்படியே ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு, மாஸ்டர் வெளில போங்க, வெளில போங்க மாஸ்டர், இந்த பாருங்கள், என்னோடய பர்மிஷன் இல்லாமல் ஏன் ரூமுக்கு வராதீங்க, என்னை கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாலாம் கேட்குறதுக்கு? வெளில போங்க. என்ன ஒயின், என்ன பேசுகிற? ஆமாம் மாஸ்டர், வெளில போங்க. உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெட்டில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு வெளிலலாம் போவே இல்லை. இந்த பார்வையன், ஏதாவது பிரச்சனையா? சொல்லு பாப்போ. மாஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வெளில போகிறீங்களா? என்னடி, என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கொல்ல பெற்றுவோண்டி, சொல்லு. இதான் பிரச்சனையா? ஆ சொல்லடி, வீட்டில் சொல்ல முடியலன்னா என்னடி? பாரு, இதை பாருடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து முட்டி போட்டுக்கிட்டு உங்கள் முட்டி, அதாவது நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அவர் முட்டி போட்டுக்கிட்டு உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணி அவங்க கேட்டுட்ருக்காரு. மாஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் வெளில போகிறீங்களா? நீங்கள் தான் பிரச்சனையை, வெளில போங்க. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? நான் பிரச்சனையா? சொல்லு, நான் பிரச்சனையா? ஆமாம் ஆமாம், சும்மா சும்மா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு? என்னடி, என்ன சொல்ல வந்தப்போ? என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டேன். பாருங்க மாஸ்டர், ப்ளீஸ் கத்தாதீங்க, போங்க. என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டேன். Say, what did you say, G? மாஸ்டர், மாஸ்டர் கையெடு, வெளில போங்க. கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலை, வெளில போங்க, வெளில போங்க மாஸ்டர். ஓ, நீ கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலடி? சரி சரிடி, சரி 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 ராதா, பாப்பா ராதா, நான் அடிச்சிருவேன் மாஸ்டர். வெளில போங்க, வெளில போங்க மாஸ்டர், ப்ளீஸ் வெளில போங்க. உங்ககிட்ட பேச விரும்பல, உங்களை பார்க்க விரும்பல, இதுக்கு தேவையில்லாமல் நான் உங்ககிட்ட பேசதான். சரி சரி அழாதா, இதுக்கு அழன்னு தெரியல, சும்மா சும்மா அழுத்துட்டேன். சரி, என்னை பார்க்க பிடிக்கலான்றதுக்கு ரீசன் என்ன? ரீசன் என்னன்னு கேட்டேன். ரீசனா தெரியல, உங்களை பார்த்தாலே பிடிக்கல, உங்கள் மேக்ஸ் பிடிக்கல, உங்களை பிடிக்கல மாஸ்டர், பிடிக்கல, வெளில போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் மூடி போட்டுக்கிட்டு தானே இருந்தாருன்னு சொன்னேன். அப்படியே தள்ளி விட்டுருப்பீங்க, தள்ளி விட்டதுக்கு அப்படியே உட்காந்துருக்காரு, கை ஊன மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. உங்களே பார்க்குறாரு, என்னடா அவ என்ன பண்ணுறா, அவ எதுக்காக அப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரா. இங்கே அப்படியே உங்கள் அம்மா வந்து ஜெஸ்ஸியை பார்த்துட்டு பேசிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்களா. இந்த கத்துற சத்தம் அப்படியே கேட்டிருக்குமா, கடகடன்னு சொல்லிட்டு மேலே வந்திருப்பாங்க. ஏய் என்னாச்சுடி? என்னாச்சு? அம்மா அம்மா, மாஸ்டர் வெளில போக சொல்லுங்கம்மா, வெளில போக சொல்லுங்கம்மா. என்னாச்சுடி? ஜெமன், என்னடா, எதுக்கு நீ? என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்துருப்பாங்க. அந்த பார்வை வந்து ஜெமனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண்டி எதுக்கும் வந்து கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருந்தா, வந்து கேட்டா வெளில போங்கன்னு சொல்லி கத்திட்டுருக்கா. ஆண்டி என்னன்னு கேளுங்க, எனக்கு தெரியல அது எதுக்கு அழறா, என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, காலேஜில் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, பட் ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆண்டி, அம்மா என் காலேஜில் ஏதோ பிரச்சனை இல்லைம்மா, ஒரு வெளில போக சொல்லுங்கம்மா. எனக்கு பிடிக்கலம்மா, ஜெமினி மாஸ்டர் பிடிக்கல, அவரை பார்த்தால எனக்கு வருது, போக சொல்லம்மா. என்ன பார்த்த கோவம் வருதா? எதுக்குடி, எதுக்கு அவனை பார்த்தா கோவம் வருது? என்ன அவன் உன்னை படிக்க சொன்னால் அவனுக்கு கோவம் வருமா? தெரியலம்மா. அம்மா அவரை போக சொல்லம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற, எனக்கு பிடிக்கல, அவர் பார்த்தாலே பிடிக்கல, வெறுப்பு வருதுமா, நான் எதாவது பண்ணுறதுக்குள்ளே போக சொல்லுமா, போக சொல்லு. அவரால் தான் இன்ஜினியரிங் எடுத்தேன்,
அவர் மேலே இருக்கிற கோவத்தில் தான் நான் இன்ஜினியரிங் எடுத்தேன். எனக்கு வரல. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கல, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, அந்த வெறுப்பில் தாம்மா அழுதுட்ருக்கேன். அதுக்கெல்லாம் ரீசன் அவர் தானேம்மா, அவர் தானே. அவர் பார்த்தா எனக்கு பிடிக்கலம்மா, பிடிக்கல. இன்னும் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். அந்த 3 இயர்ஸ் நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி அழுக வருதும்மா எனக்கு, வருது எனக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதும்மா. அந்த கோவம் எல்லாம் அவர் மேலே தான் வருது. அவர் பார்த்தா வருது, அவர் பார்த்தா அழணும்னு தோணுது. பிடிக்காத படிப்பை எடுத்து படிக்கிறேன்றப்போ வரும் இல்லைம்மா ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பெல்லாம் அவர் மேலே தான் காமிக்க தோணுது. புரியுதுல்ல? புரியுதா மாஸ்டர்? உங்கள் மேலே எதுக்கு எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி புரியுதா? புரிஞ்சிருக்கும். வெளில போங்க. என்னடி சொன்ன? வெளியில் போங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பியிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டு அவர் மட்டும் போயிருப்பார். ஜிமன் டே இல்லாண்டி இல்லை, இது ரீசன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது ரீசன் கிடையாது. ஜிமன் டேய் இல்லாண்டி நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அவள் என்னை பார்த்தா பிடிக்கலன்னு தானே சொல்கிறா. இருக்கட்டும். ஜிமின், அவள் ஏதோ சின்ன பொண்ணுடா, அவகிட்ட இல்லை ஆண்டி, அவள் சின்ன பொண்ணுலாம் கிடையாது. அவள் நல்லா தெரிஞ்சுதான் பேசுகிறா. இதையும் மறைக்கிறா. அதை மறைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசக்கூடாது என்னை அவாய்ட் பண்ணுறான் ஆண்டி. டோட்டலாக அவாய்ட் பண்ணுறான். டேய் போவாடா, நில்லுடா, இதுக்கடா போகிற கோச்சிட்டு. ஆண்டி நான் கோச்சிடலாம் போல தெரில ஆண்டி. இதோ மறைக்கிறா. கண்டிப்பாக கண்டுபிடிப்பா ஆண்டி, கண்டுபிடிப்பேன். அன்னைக்கு வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ போகிறோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே போயிருப்பார். இங்கே உங்கள் அம்மா அப்படியே பின்னாடியே ஓடி இருப்பாங்க. ஏண்டி என்னடி பண்ணுற? அம்மா தயவு செஞ்சு விடுமா, விட்டுமா, என்ன தனியாக இருக்க விடுமா, என்னவோ பண்ணுற நீ? யாராவது எப்படியோ போகட்டும்மா, விடுமா, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே அலறீங்க. உங்களால் தாங்கவே முடியல. இப்படி தான் அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிருக்கும். அடுத்த நாள் காலையில் காலேஜ் கிளம்புறீங்க. ரொம்ப நேரமாகவே கிளம்பிட்டு அவுட் பஸ்ஸில் போகிறீங்க. ஒயினில் எங்கே போகிற? காலேஜுக்கா? ஆமாம்மா. போட்டுக்க அவுட்ஃபிட்டு, ஐடி கார்டு பார்த்தாலே தெரியலையம்மா உனக்கு காலேஜுக்கு தான் போகிறேன்னு. சரிடி, அதுக்கு நீ இவ்வளோ காலையிலையேவா? இனிமேல் இவ்வளோ காலையில் தான் அவுட் பஸ்ஸில் தான் போகிறேன். எனக்கு காலேஜ் பஸ் சூட் ஆகலை. ஓ, அந்தளவுக்கு ஆகிட்டே நீ? எனக்கு புரியல. நேற்று ஜிமின் கிட்ட அப்படி பேசிகிட்ருக்க, இன்றைக்கி என்னமோ இப்படி சரியில்லை ஒயின், டோட்டலாக சரியில்லை. சரிம்மா, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி லெட்டரில் சைன் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு கொடுத்தா ஓகேன்னு சொல்லுவியா? தயவு செஞ்சு கிளம்பிட ஒயின், டென்ஷன் ஆக்காத, கிளம்பு. என்ன நினைக்கிறோ அதான் நடக்கணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். போ. அதான் உன் அப்பா ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காரே, பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் செய்ய சொல்லு, பொண்ணு ஆசைப்பட்டா எதை வேணாலும் கொடு, செய், எல்லாம் சொல்லி வச்சுருக்காரு. உனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீ கரெக்டாக நீ அப்சர்வ் பண்ணிகிட்ருக்க தெரியல, நடவடிக்கை சரியில்லை, டோட்டலாக மாறிட்டேன். போ என்ன பண்ண நினைக்கிற பண்ணு. ஒரு நாள் அழுதுட்டு வந்து நிற்பல, அன்னை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கிறதில்ல. காலேஜ் போகிறீங்க. காலேஜுக்கு காலையிலே ஒரு 8 o'clockலாம் போயிருப்பீங்க. போயிட்டு நீங்கள் மாட்டுக்கிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய உங்களுடைய ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வரலன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எது உங்களுக்கு வரலையோ அதை நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டே வரமாட்டேங்குது. ஜிம்னோட ஞாபகம் தான். ஜிமின் லாஸ்ட்டாக பேசின வேர்ட்ஸு, அதுக்கு முன்னாடி மெர்லின் வந்து ஜிமின் கிட்ட பேசின வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே காலையில் ஜிமின் எழுந்திரிச்சிருப்பாரு. அவர் கரெக்டாக கிளம்பி வந்து கீழே பைக் எடுக்கும்போது, ஜிமினு டேய் சொல்லுங்க ஆண்டி. என்னடா அவள் காலையில் கிளம்பி போகிறா? நீ காலையிலேவா? எதுக்கு தெரியலடா, கேட்டாச்சுனா திமுறா பேசிகிட்டு இருக்கா. சுத்தமாக சரியில்லடா, எனக்குமே தோணுது. தெரில ஆண்டி, பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு எனக்குமே தெரில. டோட்டலாக மாறி இருக்கா. ஒரு நேரம் அழறா, ஒரு நேரம் கோவப்படுறா. எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறானே தெரில ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காலேஜ் கிளம்பிடுவார். நீங்கள் வந்து காலேஜில் உட்காந்துட்டு ஒரு மரத்துக்கடியில் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டெய்லி வந்து நிறைய மிஸ் ஆனது, நிறைய அந்த ட்ராயிங்ஸ் வராதது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்களா? இங்கே ஜிமின் வந்து
வெளில வந்தோடனே அதாவது ஜிமின் வந்தாலே காலேஜ் பொண்ணுங்க எல்லாருமே சைட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போவும் அப்படி தான். பக்கத்து ஸ்டோன் பெஞ்சில் இருக்கிற பசங்க எல்லாருமே, அதாவது பொண்ணுங்க எல்லாருமே எந்திரிச்சு, ஏய் பாரு அவர் இறங்கும்போது ஒரு ஸ்டைல் பாராண்டி, வாவ் இல்லை செம்மாடி, அப்படியே ஒரு ஹேரை ஃபில் பண்ணி விட்டுட்டு செம்மையாக இருக்கார்லடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் யார் அது அப்படின்னு பார்ப்பீங்க. உங்களையும் மறந்து அப்படியே பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து ஜிமின் கவனிக்கல. இப்போ அப்படி தான், மாஸ்டர் ஏன் எதுக்காக அப்படின்னு நான் அடிக்கிறீங்க? உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி மட்டும் நான் இருக்கீங்க. என் கண்ணுக்குள்ள, என் மனசுக்குள்ள. ஏன் புக்கு கையில் இருக்கு, பட் கண்ணு ஏன் உங்கள் பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளால் நீங்கள் பேசிக்கிறீங்க. பட் உங்கள் மனசுக்கு புரியுது இது தப்பு அப்படின்னு. பட் ஆனால் அதே மனசுக்கு இன்னொரு பக்கம் ஜிமின் வேணும், அவனை நீ மறக்கவே முடியாதடி அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஆழமாக அப்படியே சொல்லுது. பட் ஆனால் உங்களால் முடியல. திரும்ப அப்படியே புக்கை பார்க்குறீங்க. இந்த புக்கு ஃபுல்லாக அப்படியே டியர்ஸால் அப்படியே நனைஞ்சு அதை திரும்ப வைப் பண்ணி ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து புக்கை மூடுறீங்க. அவரோட நினப்பு தான் உங்களை அப்படியே உருக்குது. இப்போ அப்படி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நோட் புக்கெலாம் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது ட்ராயிங் போட்டு பார்த்துக்கிட்டு, சம்ம போட்டு பார்த்துக்கிட்டுன்னு இருந்திருப்பீங்களா? ஸோ அந்த புக்கு எல்லாமே அப்படியே உங்கள் பேக்குக்கு மேலே இருக்குமா? இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹவர் அப்படின்ன உடனே நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே வாரி அள்ளிக்கிட்டு நீங்கள் அப்படியே கிடன்னு சொல்லிட்டு ஓடிருப்பீங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தவங்ககிட்ட மோதி அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. உஃபூ. ஏய் என்னாச்சு நன்றி? இல்லை நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு பாரு, கை கம்மி, காயம் பாரு, தொடச்சிக்கோ. இல்லை வேண்டாம், தொடச்சிக்கோ. இல்லை பரவாயில்ல, டைம் ஆச்சு, பரவாயில்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கு நோட்ஸ் எல்லாத்தையுமே பொறுக்கி உங்கள் பேக்குள்ளே வச்சு மாட்டிக்கோ. கை கம்மி, நர்சிங் ரூம் கூப்பிட்டு போகிறேன். இல்லை வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோல் மேலே கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறார். இல்லை கை பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அவங்கள கூப்பிட்டு போயாச்சுன்னா நர்சிங் ரூமில், ஏய் என்ன இன்றைக்கும் யாராவது அடித்து கீழே தள்ளிட்டியா? ஏன் மேம், என்னை பார்த்தா போகிற வர பொண்ணுங்கிட்டலாம் இடித்து கீழே தள்ளி கை கால் முட்டையெல்லாம் உடைக்கிற ஆள் மாதிரி தெரியுதா? எதுவும் தெரியாமல் எப்பட்றா தொடர்ந்து 3 நாளாக நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இது பாருமா, ஜஸ்ட்ண்ணா வந்தால் நீ தான் அடிச்சிட்டு விழுந்த, அது உனக்கே தெரியும்ல. ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் அதுக்கு மேலே பேச வராதா உனக்கு? பேச வரோம், பட் ஆனால் ஸ்டேஞ்சஸ் கிட்ட இல்லை. யார் நான் ஸ்டேஞ்சரா? சரி ஓகே. புக்ஸ்லாம் எடுத்து இதில் வச்சுருக்கேன், அப்புறமா பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு போயிருப்பான் அந்த பையன். நீங்கள் வந்து அவன் போன பக்கமாகவே பார்த்துட்டு, என்னம்மா லவ்வா? இல்லை மேம், என்ன பேசுகிறீங்க? யாருன்னு தெரியாது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முட்டியில் அப்படியே ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒட்டி விடுறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஹாஃப் ஹேண்ட் போட்டிருக்க சுடி போட்டிருப்பீங்க, ஷால் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஹாஃப் ஹேண்டில் அந்த முட்டியில் நீங்கள் பேண்டேஜ் ஒட்டியிருக்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ அப்படி தான் நீங்கள் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. கிளாஸில் வந்து ஹவர் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து இங்கே லெசன் போயிட்டுருக்கோம். கமிங் சார். யார்மா? இப்போ தான் கிளாஸ்க்கு வர டைம் ஆகுது. சாரி சார், சின்னதாக ஒரு அப்படியே கிளாஸில் ஒரு பையன் இருந்துருச்சு, விட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? சரிப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுருப்பாங்க. பட் ஆனால் அந்த பையன் யார் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அந்த வாய்ஸ் மட்டும் ஏதோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம கிளாஸில் விட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க. பட் அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியாது. கிளாஸ் அப்படி தான் போயிட்டுருக்கோம். பிரேக் வந்திருக்கும். பிரேக் டைமில் நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸாக வந்து ஒரு சம் வந்து நடத்திட்டு அதை எரேஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிகிட்ருப்பீங்களா? ஹெல்ப் பண்ண ஒரு தேங்க்ஸ் ஓடாரியாதா? யார் நீ? யாருன்னே தெரியல. என்ன காலையில் ஒன்று நான் தான் நர்சிங் ரூம் கூப்பிட்டு போனேன், தெரியும்ல? ஓ ஓகே, மறக்கலைண்ணா. தேங்க்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் நீ உள்ளே வந்ததுக்கு ரீசன் யார்? நான் தான்.
அதுக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும்தானா? ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல, ஃபேவர் பண்ணு. என்ன வேணும்? கேன்டீன் கூப்பிட்டு போ. ஆ, கேன்டீன் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாரு. எந்திரிமால, நீ மட்டும் வந்த, பேசினேன், கேன்டீன் கூப்பிட்டு போன்னு சொன்னேன். சரி கூப்பிட்டு போகிறேன், பக்கத்தில் வந்து உட்கார வேலை வச்சுக்காதானே. எந்திரி. ம். ஓ, நீ பஞ்சாங்கம்மா நீ? பார், நான் பஞ்சாங்கமோ இல்லை ஏதோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உன்னோட ஸ்பேஸுக்குள்ளால் நீ இரு, என்னோடய சர்க்கிள்குள்ளால் நீ வரணும்னு நினைக்காது, புரியுதா? ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ் சொல்லிட்டேன். தோ தேங்க்ஸை தாண்டி செஞ்சதுக்கு பரிகாரமாக நீ கேன்டீன் கூப்பிட்டு போக சொல்கிறேன். நான் கூப்பிட்டு போகிறேன். பக்கத்தில் உட்காறது, ஹாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது வேண்டாண்ணே. கேன்டீன் தானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கை அப்படியே டக்குன்னு மூடி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. பின்னாடி வராரா இல்லையானுலாம் பார்க்கல. நீங்கள் மாட கடைன்னு சொல்லிட்டு கேன்டீன் போயிருப்பீங்க. என்ன வேணும்? சரி ஓகே, நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு சொல்லி ஒரு 4-5 இதில் அப்படி வாங்கிட்டுருக்காரு. என்னடா அவன் கடையே வாங்கி தின்றுவான் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உட்கார், எனக்கு எதுவும் தேவையில்ல, வாங்கிட்டால, நான் பே பண்ணிட்டு வரேன். நான் பே பண்ண சொன்னா கேன்டீனாக கூப்பிட்டு போக சொன்னேன். எதுக்குண்ணா? நீயே வந்து வாங்கி சாப்பிட்டு வர வேண்டியதுண்ணே. ஹலோ 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 ஹலோ, எதுக்கு டென்ஷன் ஆகிற? கோல் உட்கார். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, புரியுதுல்ல? கிளம்புற போய் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. டக்குன்னு அவர் உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. என்னதான் பிரச்சனை? அதான் கேன்டீன் வந்துட்டால. வந்துட்டு சரி, பட் என் கூட கம்பெனி யார் கொடுப்பா? இது பாரியா, இது பாரு, நீ தெரியாதனமாக நீ ஹெல்ப் பண்ணதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் போல். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, டோட்டலாக பிடிக்கல. நீ தின்னு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பிடிக்காது. கிளம்புறேன் பாய், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிருப்பீங்க. அவர் திரும்ப உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காரியா இல்லையா? என்ன மராட்டில் ஜாஸ்ட் சொன்னேன், உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, சரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. இல்லைன்னா நான் என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் அந்த பாய் ஃப்ரெண்ட் இடத்துல பாரு, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓ ஓகே சரி, என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2 கையை ரப் பண்ணிவிட்டு, என்ன கை கொடு பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. உனக்கு என்ன, சாப்பிட்றியா? சாப்பிட்டு வா. உன் பேர் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? என் பேர் வேணா நீ தெரிஞ்சுக்கோ, ஒயன். ஹெல்ப் பண்ணல, கிளம்புற. பார் உட்கார். ஜங்கு, உன்னோட கிளாஸ்மேட், வந்தம்மா நாளே கவனித்தேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் பண்ணலான்னு நினச்சேன், பட் நீ தான் ஆல்ரெடி கமிட்டட்ன்றிய. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஃப்ரெண்டாவது இருப்பியா? என்ன பைத்தியமா நீ? ஓ மேலே தெரில, ஏதோ உன் கண்ணு பேசிச்சு, உன்னை இழுத்துது. இல்லை, என்னை இழுத்துது உன்கிட்ட. பட் ஆனால் நீ கமிட்டடுன்றப்போ ஒரு மாதிரி சின்னதாக ஹார்ட்டில் ஓட்ட. பரவாயில்ல, பார்த்துக்குறேண்ணே. நான் ஒரு பொண்ணு மட்டும் பார்த்துட்டு விடுற ஆளே கிடையாது தெரியுமா? ஐயோ, உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்றும் புரியல. நான் சொல்லிட்டால, முடிஞ்சு வேலையை மட்டும் பாரு. ஹெல்ப் பண்ணியா? தேங்க்ஸ் சொன்னேன். கேன்டீன் கூப்பிட்டா வந்துட்டேன், பே பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டேன். கிளம்புற சாமி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிருப்பீங்க. ஏய் இல்லை, இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் போகிற. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. கிளம்புற, குட் பாய். திரும்ப ஒரு இடம் மூஞ்சி எடுத்துகிட்டு வந்து என் முகருக்கு முன்னாடி காமிக்காத. என்ன? ஏய் இல்லை, என்னடா இரிட்டேட்டிங் ஃபெல்லோ, லூசு பையன் வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி, என்ன நான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிருப்பீங்க.
அப்படி தான் ஜங்குக் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் வந்து அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் மட்டும் போவீங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் ஜிமின் வந்து உங்களை நோட் பண்ணிகிட்ருப்பார். உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு வீக்லி வந்து 3 டேஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஜிமினோடைய கிளாஸாக இருக்கும். இப்போ ஜிமின் உள்ளே வந்திருப்பார். ஏ காய்ஸ் கவனிங்க, இன்றைக்கி ட்ராயிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போடுங்க. ட்ராயிங்ஸ் வந்து நாளன்னைக்கு நான் ஷீட் எடுத்து வருவேன். எல்லோரும் ப்ராப்பராக கரெக்டாக போடுறீங்க, நீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எல்லாருமே பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் கூட நல்லாவே போடுறீங்க. ஏன்னா ஜிமின் உங்ககிட்ட வந்துடக்கூடாது, உங்ககிட்ட வந்து சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுட்ருப்பீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக போடுறீங்களா? நீங்கள் போடுற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ட்ராயிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour எடுக்கிற படத்தை வந்து நீங்கள் 20 minutesல நீங்கள் போடுறீங்க. நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் யூடியூப் பார்த்துலாம் நீங்கள் வந்து அதோடைய ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்குமா? வைன் எப்படி இது இவ்வளோ சீக்கிரம் போட்டு நீ சரியில்லை. யூடியூப்பில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து நடத்திருந்தார். எனக்கு ரொம்ப புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு சார். ஸோ அதை ஃபாலோ பண்ணேன். ஓகே, இந்த மெத்தட் கூட எனக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் வந்து அதை டஃப்பாக எடுத்துப்பீங்களோன்னு சொல்லிட்டு நான் நடத்தலை. புரியுதா? ஓகே சார். ஓகே. ஏ காய்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே ஒரு மாதிரி அது குழம்புற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சரியில்லை, இது நீங்கள் சுற்றி இப்படி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியலாம். ஸோ இப்படி இந்த வேலை சொன்னீங்க அப்படின்னா புரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் ஒரு மாதிரி உங்களை ஆச்சரியமாகவும் ஷாக்காகவும் பார்க்குறாரு. சார் ஓகே, இதை நீ சொல்லு, போட் கிட்ட போ. சரியில்லை, போ போ, நல்லா சொல்கிறேன், நல்லா தெரியுது உனக்கு, போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிட்ருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்த மாதிரி போயிருப்பீங்களா? எங்கள் ஜங்குக் என்ன வயன், போ 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 போ, சூப்பர் சூப்பர் சூப்பர், பண்ணு பண்ணு. வேறு அப்படி தான் இப்போது ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு கிரேடட் வெர்ஷனில் அழகாக டீட்டெயிலில் சொல்ல தெரியலனாலும் இதுதான்ப்பா அப்படின்றத நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது ஜிமினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவளுக்குள்ளே இவ்வளோ தெளிவான மூளையா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. இன்ஜினியரிங் வரலன்னு சொன்னவளுக்கு இப்படி அழகாக வருதுன்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. இப்போது இவளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலான்ற மாதிரி ஒயன் சார் ஸ்டாஃப் ரூமில் வந்து மீட் பண்ண. சரியில்லை, ஸ்டாஃப் ரூம் வந்து மீட் பண்ணுவேன். புரியுதில்ல, என்னோடய பேர் முடிஞ்சிச்சு. ஸ்டாஃப் ரூம் வந்து மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். நீங்கள் வந்து என்னடா அது திரும்ப ஆரம்பத்தில் இருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டு கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. ஜங்குக்கு தான் வந்து என்ன எனக்கு என்ன பிரச்சனை போ, உன்னை ஸ்டாஃப் ரூம் வர சொல்லியிருந்தாங்க, எதுக்கு அங்கே உட்காந்துருக்க? பார் வேலை என்னவோ அதை மட்டும் பார். ஓ என் வேலை, சரி ஓகே, நான் போயிட்டு சார்கிட்ட சார் ஒயின் வரமாட்டாலாம், நீங்கள் கூப்பிட்டா நான் என்ன வர்றதுக்கு, உங்களுக்கு என்ன 2 கும்பம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நல்லா அந்த எட்டுப்பா வேலை நல்லா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் பேர் போனவன், அதனால் நீ போயிட்டு வரியா? ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. கமெண்ட் சார். ஓயின் சார் கூப்பிட்டீங்க, உட்கார். இல்லை சார், உட்காரு. சரியில்லை, உட்கார் ஒயின். மாஸ்டர் ப்ளீஸ், பர்சனலாக இருந்தால் அங்கே பேசாதீங்க. பர்சனலாக இல்லை, உட்கார். சொல்லுங்கள் மாஸ்டர், என்ன பிரச்சனை வேணும் உனக்கு? உனக்கு இன்ஜினியரிங் வரல, மேக்ஸ் வரல, எல்லாம் பிளா பேசினேன். பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கியாடி, எப்படி? வேறு ஏதாவது பிரச்சனையா ஒயின்? சொல்லு. உன் மாஸ்டர்கிட்ட சொல்லுனா கூட பரவாயில்ல, ஓ சார் என்கிட்டயா சொல்ல ஒயின் ப்ளீஸ். ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு பாப்புக்குட்டி. சார் ப்ளீஸ், இது காலேஜ், ஆஸ் அ ப்ரொஃபஸராக உங்களை பார்க்குறேன், ப்ளீஸ் அதை தாண்டி அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க என்ன. அப்புறம் நான் ஒயினா உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் சார், நான் கிளம்புறேன். ஒயின் உட்கார். சார் ப்ளீஸ், நான் கிளம்புறேன். ஒயின் உட்கார் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுருப்பாரு. ஸ்டாஃப் ரூமில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சார் ப்ளீஸ், இது காலேஜ், இது 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 நீங்கள் மாஸ்டர், இது வந்து உங்ககிட்ட டியூஷன் படித்த பொண்ணு இல்லை ஏற்ற வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா?
யார் பார்த்தாலும் புரியும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறி விட்டு அப்படி போவீங்களா? டக்குன்னு திரும்ப உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. என்னடி உங்ககிட்ட கேட்குறதுக்கு பதில் சொல்லலாம், ஏதோ பேசிட்டு போகிறேன். சார் கை விடுங்க. உயன் கையை விடுங்க சார். உயன் நீ என்ன பண்ணுற? கையை விடுங்க சார். யாராவது பார்த்தா? யார் பார்த்தா எனக்குன்னு? ஆ, என் பாப்பு குட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். சொல்லு. கிளாஸில் யாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரில. ஏதா பிரச்சனையா? சொல்லு. சீனியர் பசங்களா? யார் ஒன்றா அன்றைக்கி ராகிங் பண்ணது? என்கிட்ட ஏதோ சொன்னீங்க. சொல்லு. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். உயன் சார் நீங்கள் பக்கையே விடுறீங்களா இல்லை நான் கத்துட்டுமா? என்ன கத்துவியா? கத்துடி, கத்து. என்னென்னு கத்துவ? மாஸ்டர் நீங்கள் மட்டும் இப்போ கையை விடலன்னு வச்சுக்கோங்களேன். பாப்பு மாஸ்டர் இப்போ நீங்கள் மட்டும் கையை விடலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு நான் சொல்வேன். கத்துவேன். பாப்பு ஆமாம் மாஸ்டர், என்னை கையை பிடிச்சி இழுக்கிறாரு, அங்கங்கே டச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கத்துவேன். கையை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நார்மலான பார்வை தான், பட் ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு கை விட்டுருப்பாரு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், பாய். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிருப்பீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன இவ டோட்டலாக எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா, எதனால் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் கிளாஸ்க்கு போகல, ஆனால் நீங்கள் ஸ்டாஃப் ரூம் கிட்டேயே பக்கத்தில் நின்றுட்டு பாயை மூட்டு அப்படி அழறீங்க. உங்களால் தாங்க முடியல. ஏன்னா நீங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, அங்கங்கே டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கத்திடுவேன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. பட் அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் டக்குன்னு கை விட்டுருப்பார்ல, அதுக்காக தான் நீங்கள் அழுதுருப்பீங்க. ஏன்னா அவருக்கு நீங்கள் இன்னமும் ஒரு பாப்பாவாக தெரிஞ்சிட்ருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணாக தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் ஒரு மெச்சூர்டான பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லே அவர் இல்லைல்ல. டக்குன்னு கைவிட்டது. இன்னமும் என்ன சின்ன பொண்ணாக தானே பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி ஒரு வலி உங்களுக்கு. அப்படி தான் அழுதுருப்பீங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அங்கே நெக்ஸ்ட் பீரியடே முடிஞ்சிருக்கும். அதாவது இங்கே ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருந்த கேப்பில் ஒரு பீரியடே எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே டேரெக்டாக லஞ்ச் பீரியட் தான் போயிருப்பீங்க. என்னவைன் என்ன சாப்பாடு? எனக்கு உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? பாரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமாக பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிச்சா கூட உன்ன மாதிரி ஒரு பையனை சுத்தமாக பிடிக்காது. பூரியா இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. என்னடி நான் சரி ஓகே, நான் சோறு அப்புறமா நிறுத்திட்டேனே, போயிடுறேன். ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. அங்கே ஜங்குக்கு உங்களுடைய டிஃபன் பாக்ஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸில் அப்படியே அள்ளி சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டியா போதுமா? இரு நூறு ரூபாய் நல்லாயிருக்கு. உங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்களோ? நல்லாயிருக்கு. தினமும் எனக்கும் ஒரு கப்பு சேர்த்து எடுத்துடுவியா? இல்லைப்பா, இல்லை உன் கப்பில் கொஞ்சம். இது கொஞ்சமா? நல்லா இருக்கா? அதான் இன்னும் 2 வாய். அதான் ஃபுல்லாக முழுங்கிட்டல, சேர்த்து முழுங்கி தொலை அப்படின்னு சொல்லி இந்த கப்பை தள்ளி விட்டுருப்பீங்க. நல்ல மனசுப்பா உனக்கு. ஐயோ, இவன் எங்கே இருந்து தான் வந்தானோ தெரில. இந்த மாதிரி ஒரு தரித்திரத்தை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. என்ன ஏதாவது மனசுக்குள்ளே என்னை பாராட்டுறியான்னு? ஆமாம், உன்னை பாராட்டி ஒரு பாராளுமன்றமே கட்டலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ, பாராளுமன்றமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். இது பாரு, தின்னால கப்பு கொடு. பைத்தியக்காரன் பிடுங்கி சாப்பிட்டது இல்லாமல் வேறு பேசிகிட்ருக்கான் அப்படின்னு முனறிக்கிட்டே கப்பை மூடி எடுத்துகிட்டு போய் உங்கள் ப்ளேஸில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்து மட்டும் குடிச்சிட்டு அப்படியே அடுத்த கிளாஸுக்கு உட்காந்துருக்கீங்க. இப்படி தான் அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிருக்கும். அப்படியே இங்கே மெர்லின் சைடு பார்த்தாச்சுன்னா, மெர்லின் இங்கே காலேஜுக்கு வந்துருப்பா. இங்கே காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிமினி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. இப்போ ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு பஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? ஜமன் ஓகே சொல்லலாம். ஜமன் சொல்லலாம். கால் பிக் பண்ண ஜமன், பிக் பண்ண. என்னடி காலேஜிலேருந்து வரதுக்கு லேட் ஆகும் தெரியாதா? கால் மேலே கால் அடிச்சுட்டே இருப்பியா? ஜமன்
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜிம்மன். அதுக்காக தான் இந்த பாரு மிர்லின், காலேஜில் இருக்கேன், கட் பண்ணேன், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். ஐயோ ஜிம்மன், நானுமே காலேஜில் தான் இருக்கேன், என்ட்ரன்ஸ் கிட்டே நின்றுட்டுருக்கேன், வாங்க, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிர்லின் கட் பண்ணியிருப்பா. இங்கே ஜிமின் வந்து என்னவ எதுக்கு காலேஜுக்கெலாம் வந்திருக்கா? ஏன்னா நீங்கள் 12th படிக்கும்போதே அவள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அவள் காலேஜ் முடித்த கேர்ள், எதுக்கு இப்போ காலேஜுக்கு வரணும், காலேஜுக்கு ஏன் வரணும், அப்படின்னு பெரிய இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்கே ஜிமின் வந்திருப்பார். வழக்கம் போல தான் பைக்கு, பல்சர், சேம் டைம் ஒரு ஸ்டைலிஷாக ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் டென்ஷனாக எதுக்கு காலேஜ் வந்திருக்கா, என்னாச்சு, எதனால் அப்படின்ற மாதிரி இந்த டென்ஷன் ஃபேஸாக இருந்தாலுமே கூட ஜிமின் வந்து ரொம்ப அப்படியே ஒரு கோல்டாக இருந்தாலுமே கூட லுக் வைஸ் அப்படியே ஹேண்ட்ஸமாக செம்மையாக ஒரு மாதிரி ஒரு 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 அந்த கோல்டு வைப்பில் அப்படியே வந்துட்டுருக்காரு. ஜிமின் ஜிமின் ஜிமின், நான் எங்கே இருக்கேன்? ஏய், இங்கே என்ன பண்ணுற? ஜிமின், இங்கே வாங்கல. என்னடி பண்ணுற பைக்லேர்? இல்லை 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 இல்லை, வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், வாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னன்னு சொல்லு. ஜிமின், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜிமின். என்ன ரேங்க் தெரியுமா? ஏய், என்னடி? ம் ம் ஆமாம் ஜிமின், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜிமின், லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லி இங்கே மெர்லின் வந்து ஜிம்னுடைய கண்ணு, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பா. இங்கே அப்படியே நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் அப்போ தான் கிராஸ் ஆவீங்க, பார்த்துருப்பீங்க ஜிம்னோட பைக் இங்கே நின்றுட்டுருக்கு, எதுக்காக இங்கே அப்படின்ட்டு பார்த்தா ஜிம்னுடைய பேக் ஃபேஸு, சேம் டைம் அந்த பக்கம் ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி அங்கே கிராஸ் ஆகும்போது அந்த சைட் ஃபேஸ் மட்டும் தெரியுது. ஒரு பக்கம் ஜிமின்னு, ஒரு பக்கம் மெர்லின் கட்டி பிடிச்சி அப்படியே அங்கங்கே மொத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. மெர்லின், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி காலேஜ் பஸ்ஸை பார்த்த உடனே கொஞ்சம் விலைக்கு நிற்க வைப்பாரா. நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் அதாவது எட்டி கொஞ்சம் சைடாக திரும்பி பார்த்துக்கிட்டே கிராஸ் ஆகுது. இங்கே ஜிமினுமே நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, அந்த பஸ் 123 அப்படின்றதையும் நோட் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், உங்கள் கண்ணில் டக்குன்னு அப்படியே டியர்ஸ் அப்படியே விழுமா. இங்கே ஜிமின் அதை பார்த்துருப்பாரு. இல்லை இல்லை, எதுக்கடி விழற, திரும்பவுமா? ஷோ, இது கழறா என்னன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஜிமின் ஜிமின், இங்கே பாரு ஜிமின், நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்டா, இங்கே பாரு, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. நான் வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட கூட சொல்லவே இல்லை, கிட்ட தான் சொல்ல வந்தேன் ஜிமின். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜிமின், ரொம்ப ஹாப்பிடா, ரொம்ப ஹாப்பி ஜிமின், ரொம்ப ஹாப்பி. எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் இட்ஸ் கிரெடிட் கோஸ் டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி இறக்கி அணைச்சிக்கிட்டு அவளோட சந்தோஷத்தை அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கா. பட் ஆனால் ஜிம்முனுக்கு இதுக்காக திரும்ப அவளுக்கு முகம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி உங்களே தான் நினச்சிட்ருக்காரு. இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இதுக்கே, ஏன்னா ஒரு குருவாக இவர் சந்தோஷப்பட வேண்டிய இடம் இது. பட் ஆனால் சொன்னோடனே சந்தோஷப்பட்டார். ஓகே, இதுதான் இவள் வந்து பாஸ் பண்ணிட்டா போலன்னு ஒரு கெஸ் பண்ணி ஒரு சந்தோஷப்பட்டிருப்பார். பட் இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்செட் ஆகிட்டு முகம் ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்கள் திரும்ப அழுதிங்க இல்லைங்களா, அதுதான் ஒரு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கே தெரியல எதுக்காக நம்ம வந்து இவளையும் தாண்டி, அதாவது மெர்லினையும் தாண்டி உங்களை யோசிக்கிறோம் அப்படின்றது அவருக்குமே தெரியல. இப்போ அப்படி தான் ஒரு ஆஃப் மைண்டடாகவே இப்போது மெர்லின் கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாரா. பார்ச்சமன் இது 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 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்புறேன்டி, வந்துடுவேன். ஆல் இண்டியா ரேங்கில் கண்டிப்பாக உள்ள வந்துடுவேன் நினைக்கிறேன். என்ன வந்துடுவல்ல? என்ன ஜிமின், கண்டிப்பாக வந்துடுவேன் ஜிமின் அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து அப்படியே அவளோட ஹாப்பினஸ் திரும்ப அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிக்கிறத நிறுத்தவே மாட்றா. இங்கே ஜிமின் வந்து ஆஃப் மைண்டடாகவே திரும்ப வந்துகிட்டே இருக்காரு. ஜிமின், வெளில போகலாமா? ஏன்டி போகணுமா? ரொம்ப நாள் ஆச்சுல உன்கிட்ட அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஜிமின், போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெர்லினை கூப்பிட்டு வெளில போயிருப்பார். அப்படியே அங்கே ஒரு 10 o'clock கிட்ட ஆயிருக்கும். படம் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி பீச் அது இதுன்னு போயிட்டு ஒரு 10 o'clock கிட்ட ஆயிருக்குமா. ஜிமின், சொல்டி தெரியல ஜிமின், இது
என்னோட ஹாப்பினஸ் மட்டுமா இருக்கு. பட் ஆனால் நீயும் என் கூட கை கோத்து வரணும் ஜமன். இல்லைனா இதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் ஜமன். ப்ளீஸ் நெக்ஸ்ட் இது போறடி. வருவேன். அழாத. ரொம்ப மாறி கண்ணத்தோட ஜமன். ஃபஸ்ட் டைம் நான் அப்ரோச் பண்ண போகிறேன். வேண்டாம். இல்லை வேணும். வேணாண்டி. பாரு இன்டர்வியூ முடி. நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு பார்த்துக்கலாம். சிம்மன் சொல்கிறத கீழே. வேண்டாம் சிம்மன். வேண்டானா வேண்டாம் மெர்லின், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெர்லினை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே ஜிம்மன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 10:30 அந்த மாதிரி ஆயிருக்குமா. மா மா அப்படின்னு சொல்லிட்டுங்க கதவை தட்டிக்கிட்டு, மா மா கதவை தர வாடா, இதுதான் வீட்டுக்கு வர லட்சணமா நீ? சொல்லு. ஜெஸ்ஸி, நீ என்ன பண்ணுற இவ்வளோ நேரம்? தூங்கலையா? ஆமாண்டா, நான் தூங்கலை தான். பச்சை உடம்புக்கார இல்லை, அதான் நல்லா தூங்க வச்சு ஆறார பாட்டு பாடி என் கூட என் தம்பி உட்காந்துட்ருக்கான். நான் நல்லா தூங்குவேன். என்னடி குத்தி காட்டுறியா? குத்திலாம் காட்டலடா, டேரெக்டாக தான் சொல்கிறேன். இதுதான் வீட்டுக்கு வர லட்சணமா? இதுதான் வீட்டுக்கு வர லட்சணமானு கேட்குறேன் ஜமன். வீட்டில் பாப்புக்குட்டி அழுதுட்ருக்கா. ஏதோ காலேஜில் என்ன பிரச்சனைன்னு தெரில, வீட்டுக்கு வந்ததுலேருந்து அழுதுட்ருக்கா. என்னடி சொல்கிற? ஆமாடா பைத்தியக்காரா, அந்த காலேஜில் தானே இருக்க? இதில் வேறு அவளுக்கு நீ ப்ரொஃபஸர். என்னடா பார்த்துக்கிறாவல? எனக்கு புரியல. என்னதான் பார்த்துக்கிறாவல? உன் காலேஜில் தான் படிக்கிறா, அவளை பார்த்துக்கா என்னடா பண்ணுறா? அவள் இன்றைக்கி வந்து அழுதுட்டு வீட்டில் சாப்பிடல அது இதுன்னு வந்து ஆண்டி இங்கே கத்திட்டு இருந்தாங்கடா. என்ன எதுனே தெரில, என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு தெரில, என்கிட்ட சொல்லவே மாட்றா, கேட்டால் கடுக்கடுன்னு இருக்கான்னு அது இதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்கடா. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் போனாங்க. நீ எப்போ வருவ உன்கிட்ட கேட்கலான்ட்டு பார்த்தா நீ ஏன் இங்கே லேட்டாக வந்துட்டுருக்க? காலையில் போயிட்டு பேசு ஆண்டுக்கிட்ட, கொஞ்சம் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு வா. அவங்கள பார்க்கவே முடியல எனக்கு. நானாவது அவகிட்ட போய் பேசுகிறேன்னு சொன்னால், இல்லை வேண்டாம் நீ போயிட்டு ஏற்று வீட்டில் ஜிம்னு மாஸ்டர்கிட்டையும் இல்லை ஜெஸ்ஸி அக்காக்கிட்டையும் சொல்லி என்னை நீ கஷ்டப்படுத்தாதமான்னு சொல்லிட்டு அழுதுருக்கா. என்னடா நடக்குதுங்க? எனக்கு புரியல, என்ன நடக்குது? தெரிலடி, தெரில. நான் அவளை காலேஜ் பஸ்ஸில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தா. நான் பார்த்தேன். என்னடா பார்த்தேன்? என்ன பார்த்தேன்? தெரிலடி, எனக்குமே தெரில. அவள் அழுதுட்டு இருந்தா. அழுதுகிட்டே என்னை பார்த்துட்டு போனான். ஓ, அழுதுகிட்டே உன்னை பார்த்துட்டு வந்திருக்கானா? காலேஜில் கேட்க வேண்டியது என்னடா? போருடி. மெர்லின் வந்திருந்தா. மெர்லின் மெயின்ஸில் பாஸ் ஆகிட்டேன். ஸோ அதை சொல்கிறதுக்காக வந்திருந்தா. அவளை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. அவள் வரலன்னா நான் அவகிட்ட கேட்டிருப்பேன். பஸ்ஸை நிறுத்தி கூட அவளை கூப்பிட்டு வந்திருப்பேன். ஏன் என்னன்னு கேட்டு நான் அங்கேயே கேட்டிருப்பேன். எனக்கு தெரியல ஜெஸ்ஸி, அவள் எதுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரிலடி. இப்போ கூட என் மண்டைக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. எதுக்கு என் பாப்பா இப்படி இருக்கான்னு கேட்டால் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாடி. மதியம் கூட கேட்டேன், அவள் எதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி இல்லைடி. மதியம் நான் அவளை உட்கார வச்சு பேசினேன். உட்கார வச்சு பேசும்போது அவள் எனக்கு மதிப்பு கொடுக்கலனா கூட பரவாயில்லடி. சரி, ஏற்றுக்க முடியலடி, ஏற்றுக்க முடியல. என்ன தெரியுமா சொல்கிறவ? நான் கை பிடிச்சதுக்க என்ன சொல்கிறா தெரியுமாடி உனக்கு அப்படின்னு சொல்லு. ஜெஸ்ஸியோடைய 2 ஷோல்டரையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்னடா சொன்னான்? என்ன சொன்னாவ? நான் கத்திடுவேன். தப்பா சொல்கிறாடி இவ, தப்பா சொல்கிறா. அவள் நான் என்னைக்கா அப்படி பார்த்துருக்கனா? இல்லை. அதானே சொன்னா. என்னடி நீயும் அதானே சொன்னான்னு கேட்குறேன். அதை மட்டும் சொல்லடி. நான் அங்கங்கே தொடுறேன் டச் பண்ணுறேன்னு சொல்லி கத்துவான்னு சொல்கிறாடி. அது என்னடி பார்த்த இது? அவ்வளோதான், விட்டேன் கையை. சரி, ஏதோ தெரியாமல் பேசுகிறா போல நினச்சேன். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நான் போகிறேன், டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு போயிருப்பாரு. இங்கே ஜெஸ்ஸி வந்து காதில் வாங்கிட்டு போடா முட்டாள், அவள்
உன்னை லவ் பண்ணுறாடா. நீ தான் உலகம்னு சுற்றிட்டுருக்கா. எனக்கு அப்போ புரியல, எதுக்கு காலேஜ்லேருந்து வந்த உடனே அழறா அப்படின்னு. இப்போ தானே புரியுது, மெர்லின் வந்திருக்கான்னு. மெர்லின் வந்திருந்தானா சும்மா இருந்திருப்பாள் என்ன? அவளோட லீலி ஏதாவது காமிச்சிருப்பா, நீ உன்னோட லீலியை காமிச்சிருப்ப. அதை ஏதாவது பார்த்தாலும் என்னவோ. பாவம் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிங்க ஜெஸி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உடனே குழந்தை கத்திருக்குமா, அப்படியே சரிடாம்மா சரிடாம்மா அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க வந்துட்டு. ஏன்டி உன்னால் மறக்கவே முடியல? ஏன் மறந்து தொலை போயேன், மறந்து தொலைடி. அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, நீ இதை அழுதுட்ருக்க. மறக்கவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் ஏண்டி தவிக்கிற? ஏன் தவிக்கிற? ஒன்றும் மறந்து தொலைல, வெறுத்து தொலை, இல்லைனா விலகி தொலைடி, விலகி தொலை 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 தொலை. ஏன் ஓயேன் விலகி தொலைடி. நான் விலகி போனா கூட அவர் கிட்ட கிட்ட வராரு. என்னை ஏன் இப்படி பண்ணுற? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு விலகி தானே ஓடுற, என் கஷ்டத்தை கூட காமிச்சிக்காம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்களா? இங்கே உங்கள் அம்மா இன்னும் தூங்கவே இல்லை. இது எல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓ, என் பொண்ணை லவ் பண்ணுறாளா? யாரை லவ் பண்ணுறா? எதுக்கு லவ் பண்ணுறா? இதுக்கு தானா என் பொண்ணு? இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி இங்கே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் யாரை லவ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. உடனே ரூமுக்கு போயிட்டு, எங்க எங்க என்னடி? ம், தெரியுமாங்க? என்ன சொல்லுடி, சொன்னாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னடி சொல்கிற? ம், ஆமாங்க. பேசுனியா? இல்லை. அவளை வந்து சொல்லட்டுங்க, இங்கே அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் மட்டும் இருங்க. அவள் சொன்னானா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பேசி வச்சுப்பாங்க. அதாவது முன்னாடி நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றது ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்திருப்பாங்க, கன்ஃபார்மில் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக லவ் பண்ணுறீங்க தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நீங்கள் எப்போ வந்து சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படின்ற முடிவை மட்டும் இப்போ எடுத்திருப்பாங்க. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலையில் யாரு? அம்மா, லாக் பண்ணல, திறந்து வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பிளரியாக இருக்கு. மாஸ்டர், ஒயினேந்திரி. மாஸ்டர், என்ன மாஸ்டர்? எந்திரி ஒயின், வா. இல்லை, என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும், எந்திரிச்சு வா. மாஸ்டர், இல்லை, எதுக்கு, என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும் ஒயின். நார்மலாக தானே பேசுகிறேன், கூலாக தானே கேட்குறேன், வா. இல்லை, நான் காலேஜ் பரவாயில்ல ஒயின், எந்திரிச்சு வா. மாஸ்டர், எந்திரிச்சு வா ஒயின், பேசணும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் நீங்கள் பெட்டில் இருந்துக்கிட்டே, இல்லை மாஸ்டர், நான் காலேஜ் கிளம்பணும், டைம் ஆச்சு, நீங்கள் போங்க. ஒயின் எந்திரி, அவங்ககிட்ட பேசணும், முக்கியமாக பேசணும், வா. மாஸ்டர், இல்லை, எந்திரி ஒயின், உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறல்ல, காதில் விழுதலை. மாஸ்டர், எந்திரி. மாஸ்டர், இல்லை, எந்திரி ஒயின், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, எந்திரி. இல்லை மாஸ்டர், நான் காலேஜ் கிளம்பு. ஒயின், நீ காலேஜ்க்கெலாம் நீ போகலாம், இன்றைக்கி லீவே போட்டாலும் பரவாயில்ல, உனக்காக நானும் லீவ் போட தயாராக இருக்கேன். எந்திரி, உங்ககிட்ட பேசணும். மாஸ்டர், எந்திரி ஒயின், காதில் விடும், உனக்கு தெளிவாக தானே பேசுகிறேன், எந்திரி. எல்லாம் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவா. மாஸ்டர், நீ ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுடைய பெட்ரூம் கதவை அப்படியே லாக் பண்ணுறாரு. மாஸ்டர், என்ன பண்ணுறீங்க? ம், சரி இரு, வரேன். இல்லை, எந்திரி. இல்லை, எந்திரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத்ரூம் கூட்டு போய் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. மாஸ்டர், இல்லை, ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வா, இல்லை பல்ல தேய்ச்சி முகத்தையாவது கழுவிட்டு வா. அப்புறம் தூக்கத்தில் இருந்தேன், ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு கதை சொல்லாத, போ அப்படின்னு சொல்லியிருப்பாரா. நீங்கள் அப்படியே
ப்ரஷ் பண்ணிக்கிட்டே எதுக்காக இருக்கும், எதுக்கு இப்படி காலையிலே வந்து நம்மளை எழுப்புறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு தோணல. என்ன முடிஞ்சுதா? இல்லை மாஸ்டர். சீக்கிரம். ம் சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் பொறுமையாக அப்படியே விளக்கிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிதான். ஓயன் என்ன பண்ணுற? சீக்கிரம். தூ தூ வர மாஸ்டர். ம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறா? ஒயன் ஒயன் மாஸ்டர் தோ நீ ஒன்றும் பழைய வழக்கு தரல, இந்த வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பாரு. நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த தண்ணி எல்லாமே உங்கள் செஸ்ட் கிட்ட அப்படி நனைஞ்ச மாதிரி இருக்குமா? டவல் எடுத்துகிட்டு வரலையா? தோ 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 வரேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ம் சொல்லுங்கள் மாஸ்டர். வெளில வா, வெளில வா. தோ வரேன் மாஸ்டர். என்னன்னு சொல்லுங்கள் இப்போயாவது. உட்காரு. நான் கேட்குறதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லு மாஸ்டர். நான் கேட்குறதுக்கு மட்டும் கரெக்டாக தெளிவாக போய் பேசாமல் சொல்லு. என்ன லவ் பண்ணுறியா மாஸ்டர்? லவ் பண்ணுறியான்னு கேட்டேன் மாஸ்டர். ஏன் நீ லவ் பண்ணுறேன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன மாஸ்டர் பேசுகிறீங்க? நான் நான் எப்படி? நான் உங்ககிட்ட சொன்னல போய் பேசாதன்னு சொன்னா இல்லையா? சொல்லு. லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியா ஏன் கேட்டதுக்கு பதில் சொல்லு. லவ் பண்ணுறியா? இல்லை இல்லை மாஸ்டர். அப்புறம் நைட்டு எதுக்கு அழுத? சொல்லு மாஸ்டர். நான் நான் நைட்டு எதுக்கு அழுதுன்னு கேட்டேன். இல்லை நான் வந்து டிராயிங்ஸும் ப்ரோக்ராம் வரல, அதனால். நல்லா பொய் சொல்கிறல்ல. சரி ஓகே. தப்பார், நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லன்னு வச்சுக்கேன், பல்லார் பல்லார்னு பல்லு பேத்து கீழே விழற அளவுக்கு அடிவிடும். இன்னைக்கு அடி வாங்காத தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. பதில் சொல்லு. ஏன் பதில் சொல்லி சொன்னேன் மாஸ்டர். பதில் சொல்லு. யார் லவ் பண்ணுற? சொல்லு மாஸ்டர். தொப்பார்வீன் யார் லவ் பண்ணுற? சொல்லு. நீ லவ் பண்ணால் சொல்லி தொலையண்டி மாஸ்டர். இல்லை தொப்பார்வீன் எதுக்காக அழற? ஆ நீ லவ் பண்ணுறது வீட்டில் சொல்ல முடியலையா? என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்டி மாஸ்டர். இல்லை தொப்பார், லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் லவ் பண்ணுறன்றத மறைக்கிற பாரு, அதுதான் தப்பு. சொல்லு மாஸ்டர். இல்லை தொப்பார் ஒயன் உண்மையை பேசு. லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியா மாஸ்டர்? ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் தான் இல்லைன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறது ஜிமினை, ஆனால் அவர் வந்து வேறு யாரையோ தானே கூட சேர்த்து வச்ச மாதிரி நான் வேறு யாரையோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது உங்களால் ஏற்றுக்க முடியல. இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் அவர் கம்பல் பண்ணி திரும்ப திரும்ப நீ யாரை லவ் பண்ணுற யாரை லவ் பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாரா? ஆமாம் லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். அவர் இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறீங்க? சேர்த்து வைப்பீங்களா? யாரை யார் லவ் பண்ணுற சொல்லு. நான் இருக்கண்டி பார்வையின் பாப்புட்டி. நீ சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டேன். நீனா இவ்வளோ பெரிய பொண்ணுன்னு இப்போ தான் தெரியுது. யார் லவ் பண்ணுற சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன்டி சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணிலையுமே டியர்ஸ் வந்துருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க மாஸ்டர். நீங்களா சேர்த்து வைப்பீங்களா? ம் சேர்த்து வைப்பீங்களா? நான் நான் யார் லவ் பண்ணுறேனோ அவங்ககிட்ட சேர்த்து வைப்பீங்களா? நான் படிக்கிற காலேஜில் தான் அவரும் இருக்கார். சேர்த்து வைப்பீங்களா? ம் கண்டிப்பாக பாப்புக்குட்டி, கண்டிப்பாக. என் பாப்புக்குட்டிக்கு பிடிச்சவன் எவனாக இருந்தாலும் நான் சேர்த்து வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை வைப் பண்ணிக்கிட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்களும் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அதாவது நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் அவருடைய காலரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பார்வையன் இங்கே பார் இங்கே பார், என் பாப்பாவை பிடிக்காதவையா வாங்க. இல்லை அவருக்கு என்ன பிடிக்கல, எனக்கு மட்டும்தான் அவர் பிடிச்சிருக்கு. அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல.
தெரியுமா உங்களுக்கு? சேர்த்து வைக்க முடியுமா? முடியாதுல்ல. மூடிட்டு இருங்க. உங்க என்ன எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அழுதுட்ருக்கீங்க. இங்கே ஜிம்னு வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. பட் நீங்கள் வந்து ஜிம்னை தள்ளி விடுறீங்க. அவர் திரும்ப உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு, "இதோ பாரு பாப்பு, பாரு பாரு பாப்பு." யார் சொல்லு? போங்க மாஸ்டர், நடக்காது எதுக்கு தேவையில்லாமல் கேட்டுட்டு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். விட்டுருங்க. சும்மா என்னை கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. போங்க, காலேஜ் டைம் ஆகுது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. இங்கே ஜிமின் திரும்ப உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்திருப்பாரு. பட் நீங்கள் எதுவுமே பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கிளம்புங்க, எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் குளிக்கணும், நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிருப்பீங்க. அங்கே ஜிம்னுமே காலேஜுக்கு கிளம்பியிருப்பார். நீங்கள் வந்து எப்பவும் போல் அவுட் பஸ்ஸில் தான் போகிறீங்க. இப்போ அவுட் பஸ்ஸில் போனால் காலையிலே ஜங்குக் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ நேரம்? இது உன்னோட ஆஸ் யூஷுவல் டைமே இல்லையே. 5 மினிட்ஸ் லேட் வயன் நீனு. உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் சொல்கிறேன்ல, அவனுக்கு பிடிக்கல, இதுக்கு தேவையில்லாமல் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு. உன்னை நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட சேர்க்க நான் தயங்குறேன். ஆனால் நீ என்னையே பிடிச்சி தொங்கிட்டுருக்க. என்ன காரணம்? நான் தான் சொன்னேனே, உன்னை பார்த்த உடனே விழுந்துட்டேன்னு. அக்செப்ட் பண்ணுறியா? அக்செப்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்பாரா? வேறு எதாவது பேசுகிறியா? சும்மா ரிட்ரீட் பண்ணிவிட்டு. அதுதான் உண்மை. அதை நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ணுறது? துப்பாரு. உன் பேர் என்ன சொல்லு? ஜங்குக் வயன். என்ன என் பேரை மறந்துட்டேன்ற? ஐயோ, அவன் பேரெலாம் ஒரு பேர். பாரு. பார்த்துட்டேன் வயன் சொல்லு. அப்படி தான் ஜங்குக் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு வந்து ஜங்குக்கை பர்சனலாக பிடிக்கவே பிடிக்காது. பட் ஜங்குக்கு நீங்கன்னா உயிருக்கு மேலே அப்படின்ற மாதிரி உங்களை உருக்கி லவ் பண்ணிகிட்டே இருப்பார். பட் ஆனால் அவருடைய லவ்வை வந்து இப்படி தான் ஃபன்னியாக தான் காமிச்சிட்ருப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டெரர் ஃபேஸு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காகவே ஸோ இப்படி ஃபன்னியாகவே மூவ் பண்ணிகிட்ருப்பார். இப்படி தான் உங்களுடைய செகண்ட் செமஸ்டர் கிராஸ் ஆகுது. அதில் வந்து கரெக்டாக ஜிம்னோட சப்ஜெக்டில் மட்டும் அரியர் வைக்கிறீங்க. என்ன ஒயின் இது? இதில் போய் நீ அரியர் வச்சிட்ட? சரி, நான் அதில் அரியர் வச்சிட்டேன். உனக்கு என்னப்போ? தப்பார். உனக்கு என்னன்னு கேட்குறேன். நீ யார் ஃபஸ்ட்டு? ஆனா உன்னா ஜங்குக் நான். தப்பார் பேர் சொல்கிற கூட எனக்கு விரும்பல. உனக்கு என்ன பிரச்சனை? எப்போ பாரு என் பின்னாடி தொங்கிட்டு கிளம்புறியா ஃபஸ்ட்டு? ஏன் தப்பார், என் பேர் கூட சொல்லாத. கிளம்பு, அது என்னோட பிரச்சனை. சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் இயர்லாம் படிக்கல, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் என்னோடய அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறேன். உனக்காக தான் இந்த 6 மந்த் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதா ப்ரிட்டர்ன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். என்னது? ஆமாம், என்ன சொல்கிற? கிளம்புவல் நீ. ஏன் கையை விடுறா ராஸ்கல். பார் ஒயன், அவனை ஹர்ட் பண்ணல, ஜஸ்ட் கையை பிடிச்சா அவ்வளோதான். அது ஒன்று தப்பாக தோணுச்சுன்னா உன்னோட விருப்பம் இல்லாமல் தொடல. லவ் பண்ணுறேன், அதை நான் உன்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிகிட்ருக்கேன். பட் நான் ஃபன்னியாகவே மூவ் பண்ணிகிட்ருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூரான லவ், புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். உன்னோட பதிலை யோசித்து நாளைக்கு பதில் சொல்லு. உன்னோட செகண்ட் இயர் படிக்கிறப்போ இங்கே உன் பக்கத்தில் நிற்கும்போது உரிமை நினைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு யோசிச்சு பதில் சொல்லு. கிளம்புறேன், பாய். ஏஜ் தானே, நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கான உரிமையை மட்டும் நீ கொடு. பாய் வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிருப்பார். இங்கே நீங்கள் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. இங்கே அப்படியே மெர்லினுக்கு ஆல் இண்டியா ரேங்க் 220 கிடச்சி ஐஏஎஸ்லேயே வெஸ்ட் பெங்கால் கார்டு கிடச்சிருக்கும். இங்கே எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷம். சம்டைம்ஸ் இங்கே ஜிம்னுக்குமே சந்தோஷம். இருந்தாலும் நீ ஐஆர்எஸ் எடுத்துட்டு தமிழ்நாடு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. பட் இல்லை ஜிமின், வேண்டாம், நான் வந்து வெஸ்ட் பெங்காலே சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வரும்போது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நம்ம மீட் பண்ணிக்கலாம், நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மெர்லின் சொல்லியிருப்பா. சம்டைம்ஸ் என்னவோ இப்போ கலெக்ட் ஆகிட்டாலன்ற மாதிரி சந்தோஷத்தில் இருந்துகிட்ருப்பாங்க. இங்கே நீங்கள் தான் ரொம்ப சோகமாக காலேஜ் போகிறது, சோகமாக வர்றது அப்படின்ற மாதிரியே இருக்கும். இங்கே ஜங்குக்கு உங்களை மீட் பண்ணுறது நிறுத்துறதே கிடையாது.
நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே தான் இருக்காரு. நீங்கள் ஃபைனலாக என்ன தான் ஜங்குக்கு உங்களுக்கு வேணும்? இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் கமிட்டட். இன்னும் இவ்வளோ தான் உன் போய் சொல்ல போகிறேன்? சொல்லு, அதையும் கேட்குறேன். நீ கமிட்டடாக இருந்தால் நான் இதுக்கு பின்னாடி சுற்ற போகிறேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது. உன்னை தெரியல ஓயின், தெரியல. ஜஸ்ட் உன்னை சிரிக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் நீ சிரித்து நான் பார்த்ததே இல்லை. என்ன பண்ணும் சொல்லு? உனக்காக நான் என்ன பண்ணேன் ஓயின்? லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படி எங்கள் ஜெமினி கிராஸ் ஆவாரா? நீங்கள் அழறதும் உங்கள் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும் அப்படின்றத பார்க்குறாரு. அவருக்கு தோன்றதெல்லாம் நீங்கள் நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் என்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல, சேர்த்து வைப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பீங்கள்ல. இப்போது ஜங்குக்கு தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஜங்குக்கு உங்களை ரிட்டர்ன் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இப்போது இந்த சீனில் நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? ஓகே, நீங்கள் லவ்வை சொல்லிட்டீங்க போல், சொல்லிவிட்டு என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி அழுதுட்ருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அப்படி தான் பாரு ஜங்குக்கு, நான் கையை எடுத்துக்கோ மாறேன். நான் லவ் பண்ணல, புரிஞ்சுக்கோ. என் மனசில் வேற ஒருத்தன் இருக்கான். உங்ககிட்ட நான் சொல்ல முடியல ஜங்குக்கு, புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் கையெடுத்து கொண்டுட்டு இங்கே அழுதுகிட்டே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே டோட்டலாக ஜெமின் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இங்கே கிட்ட வரல. பட் ஆனால் நீங்கள் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்போது வீட்டுக்கு ஜெஸிக்கு தான் கால் பண்ணுறாரு. ரெடி பண்ணுற சொல்லுடா, என்ன சொல்லு, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னன்னு சொல்லுடா, நீ மாட்ட ஃபோன் பண்ணிட்டு உன்கிட்ட என்ன கேட்கணும் இது தான்ட்டு. சரி, பாப்புக்குட்டி லவ் பண்ணுறாளா? என்னடா சொல்கிற? உனக்கு தெரியுமா? லவ் பண்ணுறாளான்னு கேட்டேன்டி, சொல்லு. ஆமாண்டா, நீ வர என்ன நினைப்போன்னு நினச்சேன்டா. சொல்லிட்டாளாடா? லவ்வை சொல்லிட்டாளா? ம், சொல்லிட்டாடே, சொல்லிட்டா. பாடா, நான் கூட நீ என்ன நினைப்பேன்னு நினச்சேன்டா. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஜெஸி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே பாப்புக்குட்டி லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரா? அதை கேட்ட உடனே ஜெஸி என்ன புரிஞ்சுப்பாங்க? ஓகே, ஜிம்மினுக்கு தெரிஞ்சிச்சு போல், ஜிம்மினை தான் லவ் பண்ணுறா அப்படின்றது அக்செப்ட் பண்ணிட்டான் போல் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்ருப்பாங்க. இப்போ அவங்களும் ஆமான்னு சொல்லவே இங்கே கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. நீங்கள் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறீங்க, அதனால தான் ஜங்குக்கிட்ட நீங்கள் எப்போவுமே நீங்கள் க்ளோஸாக பேசிகிட்ருக்கீங்க. சேம் டைம் சீனியர் பையன் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அடிக்கடி பார்த்ததும் நீங்கள் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறீங்கன்றதை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ அப்படி தான் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஷாக்காக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஓகேன்னு தான் தோணுது. இப்போ அப்படி தான் ஜங்குக்குடைய ஹிஸ்ட்ரியே எடுத்து அங்கே கொடுத்துட்றாரு உங்கள் அப்பா அம்மா கிட்ட. அங்கிள், நல்ல பையன்தான், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு தான் பிஸ்னஸ் சூட் ஆகலை, அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்ம பாப்புக்குடி சந்தோஷமாக இருப்பா. ஆஃப்டர் மேரேஜ் அவள் காலேஜ் வரட்டும், அவள் இப்போயும் மெச்சூர்டாக இருக்கா அங்கிள், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே நீங்கள் வழக்கம் போல் வீட்டுக்கு வருவீங்களா? வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களை இருக்க நினச்சிக்கிட்டு, மாடி என்னம்மா பெரிய விஷயத்த போயிட்டு இதுக்கு அம்மா கிட்ட அப்பா கிட்ட எதுக்குடா சொல்ல? என்னப்பா, என்ன உங்ககிட்ட மறைச்சேன் உங்ககிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லைடா, இல்லை, உன்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நீ ஆசைப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே நான் ஆசைப்பட்டது நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுத்து நான் என்ன சந்தோஷப்பட போகிறேன்? ஏதாவது வழக்கம் போல் சர்ப்ரைஸுன்ற பேரில் ஏதாவது புதுசாக பெருசாக வாங்கி வச்சுருக்க போகிறீங்க, நானும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் உங்களுடைய ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்ஸை பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான் உங்களுடைய 3rd செமஸ்டர் முடியுது. நீங்கள் 3rd செமஸ்டர் முடிக்கும்போது கூட உங்களுடைய ஃபஸ்ட் அரியர், அதாவது இஜியுடைய ஃபஸ்ட் இயரில் 3rd செமஸ்டரில் ஜிமினுடைய பேப்பர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கிளியர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின் கிட்டே பேசுகிறதும் சரி, உங்கள் இஜி பேப்பரை முடிக்கணும்னு சொல்லி அந்த அரியருக்காகவும் சரி, எதுக்காகவும் நீங்கள் அவரை மீட் பண்ணவே இல்லை. அப்போது வீட்டில் இருந்தாலுமே கூட நீங்கள் மீட் பண்ணவே இல்லை. இப்போது ஜெசிகா தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கல்யாண விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏன் என்னடி பண்ணுற? அக்கா எப்படி இருக்கீங்க? அதை நான் கேட்கணும், என்ன பண்ணுறது? நீ என்ன கேட்குற? சரி, ஓகே,
எங்கே ஆப்பக்குட்டி இங்கே தூக்கிட்டு வரலையா? ஏடி ஆப்போசிட் வீட்டில் தானே இருக்கேன், நீயும் வர மாட்ற, நான் வந்தா என்னையும் பார்க்க மாட்ற, காலேஜ் வீடு, வீடை விட்டால் காலேஜ் அப்படின்னு இருக்க. என்ன தாண்டி பண்ணுற? தெரியலக்கா, ஏதோ போயிட்டுருக்கேன். ஈகோவில் இன்ஜினியரிங் எடுத்தேன், அவரை பார்க்க முடியலன்னு அழுதேன். இப்போது பார்க்கறதே இல்லைன்னு அழறேன். அழாத நாளே இல்லைக்கா. தெரியல ஏங்கா. ஆப்போசிட் வீட்டில் அவர் வந்தார், என்னால் முடியலக்கா, முடியல. ஏதோ அழுது அழுது என் கண்ணில் இருக்கிற தண்ணியை வற்றி போச்சுன்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏண்டி 2 டேஸில் உன்னோட பர்த்டே வருது. ம் என் காதை பற்றி ஞாபகப்படுத்துகிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 வாங்க, குட்டி பையன் பெரிய பையனாட்டானா? ஆ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போதாச்சே. என்ன வச்சுருக்க கிஃப்டாக? என்ன வச்சுருக்க? என்னக்கா வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ஜெஸ்ஸிக்கிட்ட ரொம்ப சோகமாக சொல்லிவிட்டு இங்கே அப்படியே குட்டி தம்பிக்கிட்ட ரொம்ப ஜாலியாக விளாட்றீங்க. குடிச்சிங்களா? அப்புறம் பிஸ்கெட்டு, உருளைக்கிழங்கு, இங்கே கேரட்டு அப்படின்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டுங்களாமே. பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இப்போ ஷின்சான்லாம் பார்க்குறீங்களாம், பெரிய ஆளாக ஆகிட்டீங்களாம். என்னடா என்னுடைய ஃபேவரெட்லாம் உன்னுடைய ஃபேவரட்டாக இருக்கோ, இன்னும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே ஜெஸி வந்து உங்களை அப்படியே சோகமாக பார்த்துட்டு, என்னக்கா பார்க்குறீங்க? இல்லடி, என் பாப்பா குட்டிய நான் என்னமோ நினச்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிறா, வளர்ந்துட்டடி, வளர்ந்துட்டு வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்க அதானே? என்னக்கா ஏதோ மறைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. தப்பாரு, நீ நினச்சதெல்லாம் நடக்காடி. புதுசாக மாறு, புரியுதா? உன் ஜெஸி கூட இருக்க, உன் அக்கா கூட இருக்க, புது வாழ்க்கையை தேடு, புரியுதா? அக்கா நீங்களுமாக்கா? ஆமாடி, ஜிம்னு உன் வாழ்க்கையில் இல்லை, மறந்துடு. அக்கா ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இன்னும் ஒரு 2 நாள் அவனுக்கு புரியும். மெர்லின் ட்ரைனிங்க்கு போகிறான். இவன் ட்ரிங்க் வாங்கி கையில் போட்டு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காண்டி. அவளும் ட்ரைனிங்லேருந்து வரும்போது இவன் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே ட்ரைனிங்க்கு வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு போகிறான். புரிஞ்சுக்கோ, அவங்க லவ்வில் அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு போயிட்டுருக்காங்க. உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காதடி. அக்கா நான் இருக்கேன், பார். உன்னை மறந்துட்டு அடுத்த வழியை யோசிக்காருமே, புரியுதாடி? அழாத அக்கா கூட இருக்க, அழாத. ம் 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 அழலக்கா, அழ. நான் மறக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க்கா. இல்லை, நான் மாஸ்டர் மறந்துட்டேன். ஏய் குட்டி பையா, இங்கே பாரு. இங்கே பாரு. என்னோடய ஃபேவரட்லாம் உன்னோட ஃபேவரட் ஆகிடுச்சுல்ல. என்னோடய டாய்ஸ்லாம் உன்னோட டாய்ஸ் இனிமே, ஓகேவா? வச்சுக்கோ. இங்கே பாரு, மினியன் பொம்மை இருக்கு. இங்கே பாரு. இது என்ன பாரு. ஏய் இங்கே பாரு, அழாதா. மறைக்கிறதுக்காக எதோ ட்ரை பண்ணிகிட்ருக்க. என்னையோட மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷானா ரோயினாவா, புரியுதுல்ல? நான் கிளம்புறேன்டி, அம்மா வீட்டில் தேடுவாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெஸி கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி அப்படி தான் அழறீங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ரிங்கு வாங்கி போட்டு மெர்லினை அனுப்ப போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை கேட்டு திரும்ப அழறீங்க. இங்கே வந்து ஏதோ நடக்குது வீட்டில், ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரில உங்களுக்கு ஒரு மாதிரி. பட் நீங்கள் எதையும் ஒரு பொருட்படுத்தலை. அப்படி தான் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, வரீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு பர்த்டே, அன்றைக்கி 12 மணிக்கு கேக் கட் பண்ணுறாங்க, உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க, நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஆப்போசிட்டில் ஜெமினியுமே உங்களுக்கு தா மாஸ்டர், என்னது தெரியலையா? பாரு, எனக்கு பிடிச்சது தான் மாஸ்டர்.
நியூ விஷயம்னா ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக டிஎஸ். ஏய் எதுக்கு அழற? ஐயோ இல்லை மாஸ்டர், கதை தோசி இதுக்கு போயிட்டு அழுவேனாண்ணா? ப்ளே ஸ்டேஷன் தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க, பெருசாக ஏதோ வாங்கி கொடுத்த மாதிரி. தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சின்னதாக சிரிப்பு. பட் ஆனால் அவங்களுக்கு அழுகையாக வருது. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ கூட என்ன குழந்தையா நினச்சி வாங்கி கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி சின்னதாக அவங்க மனசுக்குள்ள. பட் ஆனால் நீங்கள் எதையுமே காமிச்சிக்கல. இது எல்லாமே ஒரு நைட்டு ஒரு 12 o'clock நடக்குது. எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. நைட்டு இந்த கிஃப்ட்லாம் வாங்கிக்கிட்டு மேலே வந்துட்டு அவ்வளோ அழறீங்க. உங்களால் தாங்கவே முடியல. ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் சின்ன புள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டே எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு லவ் இருக்குது அப்படின்ற யாருமே புரிஞ்சுக்கல. இப்போ அப்படி தான் அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நீங்கள் குளிச்சு கிழிச்சு கிளம்பி கீழே வருவீங்களா? சர்ப்ரைஸா? அதான் நைட்டு என்னப்பா நடக்குதுங்க? பா என்ன என்ன பண்ணுறீங்கப்பா? என்ன என்னம்மா? ஜெசிகா என்ன நடக்குதுங்க? அழாத, என்ன நடந்தாலும் அழாத, புரியுதா? இல்லை எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க? என்ன நடந்தாலும் அழாதடி, அக்கா கூட இருக்க, கை பிடிச்சிக்கோ, கூட தான் இருக்க. இந்தா தம்பி பிடிச்சிக்கோ. அக்கா யார் இவங்க? அழாத, அழுதுறாத, ஒழுங்காரு. என்ன கண் நடக்குது எனக்கு புரியல, எனக்கு பயமாக இருக்குக்கா. அக்கா உண்மையை சொல்லுங்க. ம் நீ பயப்படுறதா நடக்க போகுது. யார் கூட? யார் கூடக்கா? தெரிலடி, தெரில தெரில, அவ்வளோதானாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க ஜெசி. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. உள்ள ஒரு அழகான பர்சன் கோட் சூட்டோட. ஜங்குக் நீ என்னடா அங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. நீங்கள் லவ் பண்ணது ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியெலாம் நினச்சிருப்பாங்க. சேம் டைம் இப்போது உங்களுக்கும் ஜங்குக்கும் நிச்சயதார்த்தம். அக்கா ஆமாம் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் மாற்ற முடியாது. அழாத ஏற்றுக்கும். சிம்மின்னு உன் வாழ்க்கையில் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் போல், ஏற்றுக்கோடி. அக்கா அதுக்கு நீ எப்படிக்கா? தெரியல, ஏற்றுக்கோடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஜங்குக்கும் இப்போ நிச்சயதார்த்தவங்க முடியுது. இங்கே ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. ஜங்குக் கையை விடு, விடு ஜங்குக், நீ கையை விட்டுட்டா. என்ன ஒயன் என்ன பண்ணுற? நீ கையை விடுன்னு. ஒயன் கையை விடு ஜங்குக், கையை விடு. என்ன ஒயன் உனக்கு? உன்னை எனக்கு எப்பவும் பிடிக்காது ஜங்குக், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறீங்க. ஜங்குக்கு அப்படி ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்கும் ஜங்குக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த நிச்சயதார்த்தமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் அங்கே ஜிம்மு நின்றுட்டு இருந்திருப்பாரு. எங்கடா திடீர்னு அலைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ தான் அவர் உள்ளே வராரு. பார்த்தா மெர்லின் கையை பிடிச்சிட்டு வராரு. மாஸ்டர், ஓ மெர்லின், மெர்லின் கூப்பிட போனீங்களா? என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லை 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 அதான உண்மை. அதுக்காக நான் இப்படி இன்னொருத்தன் வாழ்க்கை அழிக்க முடியும்? இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அப்பா என்ன பண்ணுற பாய் மூட்ரி அப்படின்னு சொல்லி ஜெஸி உங்கள் கையை பிடிச்சிருப்பாங்க. அக்கா இல்லை, இது பார், இந்த அக்கா உனக்கு வேணுமா வேணாமா முடிவு பண்ணிக்கோ. அவன் உன் வாழ்க்கையில் இல்லை ஒயன், புரிஞ்சுக்கோடி, ஸ்டாப் பண்ணிட்டாத. நல்ல பையனாக இருக்கா, நான் கூட விசாரித்தேன். வேண்டாண்டி அக்கா, வேண்டாம் ஒயன், நிறுத்து அக்கா, வேண்டாம். நீ இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கேன், இந்த ஜெஸி இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸியோட கண்ணில் தண்ணி வந்திருக்குமா. நீங்கள் அப்படியே ஜெஸியை பார்க்குறீங்க, இங்கே ஜங்குக்கு பார்க்குறீங்க. டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிக்கிறீங்க. ஜெஸி அதை பார்த்த உடனே ஜெஸியோட கையை உங்கள் கையிலேருந்து அப்படியே எடுக்கிறாங்க. ஜங்குக் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, ஓகே வேணும் உனக்கு?
தெரில ஜங்கு. ஆனால் இதனால் நீ ஃப்யூச்சரில் வருத்தப்படுவேன். எனக்கு இதில் விருப்பம் இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். வருத்தப்படுவோம் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபைனலாக அங்கே என்கேஜ்மெண்ட் முடியுது. இங்கே மெர்லினும் ஜிம்னும் உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி தானே ஜிம் நடக்கும். ஆமாண்டி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணெல்லாம் மெர்லினும் ஜிம்னும் தான் நிறைஞ்சிருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வந்து அதை பார்க்குறாரு. என்ன இவ ஆனால் ஊனா அங்கே ஜிம்னு பார்த்துட்ருக்கா, அங்கே மெர்லினை பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. பட் அதை பெருசாக அதை தப்பாக எடுத்துக்கல. அப்படியே ஃபைனலாக முடிச்சுட்டு எல்லோரும் ஃபங்க்ஷனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே மெர்லினும் ஜிம்னும் சேர்ந்தாப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நீங்களும் ஜங்குக்கும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இங்கே ஜிமின்டா, ஏய் ஒயின் ஊட்டி விடு. என்னம்மா சார்? ஊட்டி விடுறி ஜங்குக்கு. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறீங்க. ஜங்கு கதை அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அதை டீல் பண்ணுறாரா? ஜங்கு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டா போதும், கையே சேர்த்து. ஓகே ஓகே வை, உனக்கு விருப்பம் இல்லைண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் எடுத்துகிட்டு வருவா. எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி விருப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாங்க எல்லா இதுவுமே முடிஞ்சுட்டு அப்படி தான் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்கே அப்படி தான் நீங்கள் அழுன்னு அழுதுட்ருக்கீங்க. இங்கே கத்துற சத்தம் வெளில கேட்கும் போல் அந்தளவுக்கு அழுதுட்ருக்கீங்க. ஒரு அளவுக்கு மேலே உங்களால் தாங்க முடியலையா? ஷவரை திறந்து விட்டு இந்த தண்ணி சத்தத்தில் இன்னும் கொஞ்சம் உங்கள் சவுண்டு வந்து வெளில கேட்காத மாதிரி இருக்குன்றதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. இங்கே கீழே செலிப்ரேஷனுக்கு டெக்கரேஷன் நடந்திருக்குமா, அந்த டெக்கரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கான பைசாலாம் பே பண்ணிவிட்டு ஜிமின்னா இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜிமின் மேலே வந்திருப்பாரா? இங்கே உங்கள் ரூம்லேருந்து சத்தம் வந்திருக்கும். ஒயன் அழறியா? எதுக்கு அழறாவ? சந்தோஷமாக தானே இருக்கணும். ஒயன் 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 கண்டிப்பாக அழறா. எதுக்கு அழறா? ஒயன் ஒயன் கதவு தர. கதவு திறந்துருக்கு. எங்கே இருக்கா அவ? பாத்ரூமில். ஒயன் ஏய் பாப்பு உள்ளே இருக்கியா? ஏ பாப்பு அப்படியே லைட்டாக திறக்குது கதவு. பார்த்தா நீங்கள் நில் டவுன் பண்ணி அழன்னு உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 2 கையில் அப்படியே முகத்தை மூடின மாதிரி மூடிக்கிட்டு அப்படியே வாயை பொத்துக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. பாப்பு ஃபுயன் பாப்பு குட்டி என்னடி பண்ணுற? மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் ஏன் ரூமில் என்ன பண்ணுறீங்க? ஃபுயன் என்ன பண்ணுற? எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூக்கி விடுறாரு. தூக்கி விடுறப்ப தான் அவருக்கே தோணுது, நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், நம்ம பாத்ரூம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வா வெளில வா ஒயின். இல்லை மாஸ்டர் வெளில வா ஒயின் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாத்ரூம்லேருந்து வெளில கூப்பிட்டு வராரு. எது கழற ஒயின்? எது கழற? சொல்லு ஒயின், எது கழற? இல்லை மாஸ்டர் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளில போங்க. ஒயின் எது கழற சொல்லு சொல்லு ஒயின் சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களை ஷேக் பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க, எதுவுமே பதில் சொல்ல. ஒயன் கேட்குறதுக்கு பதில் சொல்லு ஒயன், எது கழற? மாஸ்டர் இல்லை வெளில போங்க மாஸ்டர். உங்களை என்ன என்ன பிரச்சனை சொல்லு. என்ன பிரச்சனை? ஜங்குக்கு ஏதாவது வந்துட்டேன். ஐயோ என்ன பண்ணுறாரு இவர்? வெளில போங்க மாஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளில போங்க. நீங்கள் மட்டும்தான் என் பிரச்சனை, வெளில போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒயன் அப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டில் உனக்கு விருப்பம் இல்லையா? மாஸ்டர் வெளில போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இதில் விருப்பம் தான். உங்களுக்கு என்ன இப்போ? வெளில போங்க. உங்களுக்கு என்ன இப்போ? வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழுதிங்களா? ஒயன் இப்போ நீ ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த என்கேஜ்மெண்ட்டில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இப்போ இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு போகிறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்ன பண்ணுவீங்க? நிறுத்த முடியுமா? முடியாதுல்ல, போங்க போங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படிங்க கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே நான் நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரியும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இல்லை பிடிக்கல உனக்கு ப்ரொஃபஸர் வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கட் பண்ணிடுறேன்டா. ஓகேங்களா? வேண்டான்னா நான் நிறுத்திக்கிறேன்.
நீங்கள் ஓகே வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமேட்டு இன்னொன்று என்னென்னா, ஜேகே வந்து எதுக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஆக்சுவலி அவரும் ஒன் ஆஃப் தி கேரக்டர் தான். ஓகேங்களா? ஜிம்மினுக்கும் ஒயனுக்கும் தான் ஃபைனல் ஹாப்பி எண்டிங்கா இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன்டா. பிடிக்கலனா நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஸருக்கு புதுசு. டைம்ஸ் வந்து என்னுடைய சேனலில் இது இருக்காதுன்னு நினச்சேன். ரொம்ப ரெக்வெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்றதுக்காக நான் ட்ரை பண்ணி எழுதின ஸ்டோரி லைன். ஸோ கொடுத்தா பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேடா கைஸ், பாய்.